வணக்கம் மக்களே, நீங்கள் வர கேட்குறது முக்கிய கம்பெனி நாங்கள் ஹோஸ்ட் அண்ட் பண்ண அந்த வாட்ஸ்அப் கண்டிப்பாக அந்த படத்தோட ஃபுல் பிரேக் டவுன் வந்து பார்க்க போகிறோம். ஸோ அகைன் இந்த படத்தை இது வரைக்கும் யாராவது பார்க்க போய் இருந்தீங்கன்னா ஸ்பாயிலர் அலர்ட் படத்தை போய் பார்த்து செக் பண்ணிவிட்டு உங்கள் தாட்சை மார்க் வைக்கல காமிடுங்க. இப்போதைக்கு இந்த படத்தை நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ஹிஸ்டரி ஒழிஞ்சிருக்கு, மொத்தமாக பார்த்துருவோம். ஓப்பனிங் சீக்வன்ஸே ஆப்வியஸ்லி நம்ம கேங்கோட என்ட்ரி தான் காமிக்கிறாங்க. ஸோ இந்த பக்கம் நம்ம ஜானட் அந்த குவாண்டம் ட்ரம்குள்ள மாட்டியிருக்க அந்த சமயத்தில் ஆப்போசிட்டில் எக்ஸைல் பண்ணப்பட்ட நம்ம கேங் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இடத்த வந்து விடுறாரு. அந்த சமயத்தில் நம்ம ஜானட் அங்கே இருக்க தண்ணீரை தான் ஒரு இடத்துலேருந்து எடுக்கிற மாதிரி காமிக்கப்பட்டிருக்கும். குவாண்டம் ட்ரம்குள்ளே எப்படி தண்ணீர் வந்துச்சுன்னு தெரியல, பட் இவங்க அகைன் தண்ணீரை வேற ஒரு வகையில் சேமிக்கிறாங்க போல. தனக்கு தேவையான வெப்பன்ஸ் எல்லாத்தையுமே எடுத்துக்கிட்டு கேங்கை நல்லவனா கெட்டவனா தெரியறதுக்கு முன்னாடி ஆப்வியஸ்லி அவளை காப்பாற்றுறதுக்காக ஜானட் போகும்போது ஆப்போசிட்டில் ஏகப்பட்ட விசித்திரமான மிருகங்கள் வரும். ஸோ இந்த இடத்துல அந்த ஒரு மிருகம் ரெண்டா பிரிஞ்சு அட்டாக் மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஸோ இது ஆப்வியஸ்லி நம்ம ஆண்ட்மேன் அண்ட் பாஸ் அவங்க ரெண்டு பேருமே பல முறை பிரிவாங்கல, அந்த ப்ராபபிலிட்டி ஸ்டம் தான் வந்து ரிஃப்ளெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கு. பட் இந்த இடத்துல எந்த ஒரு மிருகத்தையுமே டெக்னிக்கலாக நம்ம ஜானட் கொண்டு இருக்க மாட்டாங்க. அவங்க ஃபயர் பண்ணுவாங்களே தவிர்த்து அந்த புல்லட் அந்த மிருகத்து மேலே பட்டிருக்காது. இந்த ஷாட்டில் அவங்க பார்த்தாலே தெரியும், அந்த புல்லட் அந்த மிருகத்துக்கு மேலே படுறதுக்கு முன்னாடியே அது மறைஞ்சுது. ஸோ எல்லா மிருகங்களும் அந்த புல்லட் தான் உடம்புல படுறதுக்கு முன்னாடியே மறைஞ்சிருக்கும். ஸோ எந்த ஒரு மிருகத்தையுமே ஜானட் கொண்டு இருக்க மாட்டான். ஆனால் ஜானட்டே பிடிக்க வந்து அந்த மிருகத்தை கேங் சுட்டு கொள்ற மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஸோ டெக்னிக்கலாக இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் கில்லை நம்ம பார்க்குறதே கேங் கையால் தான். ஆல்சோ கேங் டெக்னாலஜி எந்த அளவுக்கு அட்வான்ஸாக இருக்கணும் இவங்க தெளிவாக காமிக்கிறாங்க. ஸோ இவன் தான் கேங்குங்கிற விஷயம் தெரியாமல் இந்த பக்கம் ஜானட் வந்து பார்த்தீங்கன்னா அவனுக்கு ஹெல்ப் பண்ணுறது மட்டும் இல்லாமல் அவனுடைய அந்த சேரையுமே எடுத்துக்கொண்டு போய் தன்னாலையும் இங்கேருந்து தப்பிக்க முடியுமான்னு சொல்லி அவங்க ரெண்டு பேருமே ஒன்றா சேர்ந்து ஒர்க் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்படியே இந்த பக்கம் இந்த உலகத்தை காப்பாற்றின அந்த சந்தோஷத்தில் நான் அவெஞ்சர்ஸ்க்கு என்ன மாதிரி ஹெல்ப் பண்ணேன் அப்படின்னு சொல்லி லுக் அவுட் ஃபார் த லிட்டில் கைங்கிற ஒரு புக்கை நம்ம ஆண்ட்மேன் ரிலீஸ் பண்ணிட்டு ஆல்மோஸ்ட் ஒரு மிகப்பெரிய பாப்புலரான கையாகவே வாழ்ந்துட்டு இருக்காரு. என் கேமில் பார்த்தீங்கன்னா ஹல்க் கூட தான் எல்லாருமே செல்ஃப் எடுக்க வந்திருப்பாங்க. நம்ம ஆண்ட்மேன் யாருன்னே தெரிஞ்சிருக்காது. அப்போவே நான் கண்டிப்பாக ஃபேமஸ் ஆகி காமிக்கிறான்னு சொல்லி சபதம் எடுத்துருப்பார் போல. அதுக்கேற்ற மாதிரி ஆண்ட்மேன் அந்த வாஸ் குவாண்டம் மைனில் அவர் வேர்ல்டு லெவலில் ஃபேமஸ் ஆகிட்டாரு. ஒரு பையன் அவனுடைய பேக்லேயே ஆண்ட்மேன் ஃபோட்டோ வச்சிருக்கானா யோசிச்சு பாருங்களேன். நம்ம ஆண்ட்மேன் பார்த்தீங்கன்னா அந்த பாத்வேல நடந்து வந்துட்டு இருக்கும்போது ஒருத்தர் என் நாய் கூட ஃபோட்டோ எடுத்துப்பீங்களா அப்படின்னு சொல்லி கேட்பார்ல. இவர் மட்டும் ஏன்டா ஃபோக்கஸ் பண்ணி காமிச்சிருக்காங்கன்னு யோசிச்சிருக்கீங்களா? வெல், இவருடைய பேர் தான் மார்க் ஆலிவர் எவரட். எவனாக இருந்தால் எனக்கு என்ன, இந்த பேரை நான் கேள்விப்பட்டதில் நீங்கள் சொன்னீங்கன்னா வெல் ஹியூ எவரட் கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஸோ அவர் தான் டெக்னிக்கலாக அந்த மல்டிவர்ஸ் தியரிங்கிற ஒரு விஷயத்தையே சொன்னது. மெனி வேர்ல்ட்ஸ் தியரி ரியல் லைஃப் ஃபிசிசிஸ்ட் அவர். ஸோ மெனி வேர்ல்ட்ஸ் தியரிங்கிற ஒரு விஷயத்தை இன்ட்ரடியூஸ் பண்ணதே அவர் தான். அதுக்கான கான்செப்ட் எழுதுனதே அவர் தான். ஸோ நிறைய இன்புட் மல்டிவர்ஸ் சம்மந்தப்பட்டதை அவர் போட்டிருக்காரு. அவருடைய பையன் தான் இவர், புரியுதா? இந்த படமும் மல்டிவர்ஸ் தியரியை பேஸ் பண்ணி தான் போகிற அந்த சமயத்தில் ஒரிஜினல் மல்டிவர்ஸ் தியரியை கிராஃப்ட் பண்ண அவருடைய பையனே இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு குட்டி கேமியோ கொடுக்க வச்சிருக்காங்க. ஸோ ஒரு நல்ல விஷயம் தான். பட் வருத்தம் என்னன்னா இவர் யாருன்னு யாருக்குமே தெரியல. நீங்கள் யாராவது இதை வந்து ஃபஸ்ட்டே கண்டுபிடிச்சிருந்தீங்கன்னா கீழே காமிப்படுங்க. இங்கே இருக்கவங்க எல்லாருமே நம்ம ஆண்ட்மேனை ஆச்சரியமாக பார்க்குறதையுமே தாண்டி ஒரு சந்தோஷத்தோடையுமே பார்க்குற மாதிரி தான் காமிக்கப்பட்டிருக்கும். ஆல்சோ அந்த காஃபி கடை ஓனர் இவரை ஸ்பைடர்மேனும் நினச்சிருப்பாரு. ஸோ டெக்னிக்கலாக இந்த இடத்துல நம்ம ஸ்டாண்டியோட கேமியோ வைக்க வேண்டியது, ஆனால் ஸ்டாண்டி மாதிரியாக இருக்க ஒரு கேரக்டரை வச்சு அந்த ஒரு கேமியோவை நிறைவேற்றிட்டாங்கன்னு சொல்லலாம். மற்றவங்க எல்லாருமே இந்த பக்கம் நம்ம ஆண்ட்மேனுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருப்பாங்க. இந்த இடத்துல நம்ம ஆண்ட்மேன் அண்ட் ஜிம்மி வு ரெண்டு பேருமே உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கும்போது ஆண்ட்மேன் அவருடைய கிரெடிட் கார்டை மேஜிக் ட்ரிக் பண்ணி எடுத்திருப்பாரு. ஸோ ஜிம்மி வு ஆண்ட்மேன் அந்த வாஸ் பாப்பவே நம்ம ரெண்டு பேரும் டின்னர் சாப்பிடலாமா அப்படிங்கிற மாதிரி ஒரு டைலாக் வந்து கேட்டிருப்பாரு. Did you want to grab dinner or something? I mean, because I'm free. ஸோ அதை இந்த இடத்துல நிறைவேற்றிருக்காங்க. அண்ட் ஆப்வியஸ்லி அந்த மேஜிக் ட்ரிக்கையுமே நம்ம ஆண்ட்மேன் இந்த இடத்துல கையாண்டிருக்காரு. ஆல்சோ வெறும் ஒரே ஒரு நாள் தான் பாஸ்கின் ராபின்ஸில் வேலை செஞ்சிருப்பாரு. அவர் அப்படியே அங்கே தான் அடித்து துரத்திருப்பாங்க. ஆனால் இப்போதைக்கு வேலை செய்யாமலே அவரை எம்ப்ளாய் ஆஃப் த மந்த்தாக வந்து பற்றினா மாற்றிருக்காங்க. அந்த ஃபோட்டோவில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸ்காட்டோட அந்த பேட்சில் ஜாக்குன்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கும். ஸோ இது நெஜர் லைஃப்பில் அந்த பால்டரோட பையன் பேர் ஜாக் சலிவன்ரட். ஸோ பையன் ஞாபகத்தமாக இந்த இடத்துல தன்னுடைய பேரை ஜாக்குன்னு சொல்லி வச்சிருக்காரு. அண்ட் அந்த பக்கம் கண்ணாடியில் நீங்கள் பார்த்தீங்கன்னா பெஸ்ட் பர்த்டே கிஃப்ட் அப்படின்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கு. ஸோ இந்த கம்பெனி இப்போதைக்கு பர்த்டே கேக்லாம் ரெடி பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ அந்த வகையில் படத்தோட எண்டில் அந்த கேஸோட பர்த்டே செலிப்ரேட் பண்ணுறதுக்காக இந்த இடத்துல தான் அவர் கேக்கு வாங்கிட்டு போயிட்டு இருப்பாரு. மேபி அந்த அட்வர்டைஸ்மெண்ட்டை அவர் பார்த்துருப்பாரு. என்னமோ ஹோப் வந்து அவங்க அப்பாவோட கம்பெனியை டேக் ஓவர் பண்ணி இந்த உலகத்துக்கு நிறைய நல்லது செஞ்சுட்டு இருக்காங்க. ஒரு ஹியூமனிட்டேரியனாக பார்த்தீங்கன்னா வாழ்ந்துட்டு இருக்காங்க. இந்த இடத்துல அவங்க சூட்மே அப்கிரேட் பண்ணப்பட்டிருக்கு. ஸோ ஃபஸ்ட்டு நார்மலாக இருக்காது அந்த சூட், அவங்க ஃபிசிக்கலாக போடுற மாதிரி இருக்கும். பட் இப்போதைக்கு எல்லாமே நானோடெக்காக மாறி இருக்கு. எம்சியூக்குள்ளே எல்லா சூட்டுமே நானோடெக்காக மாறிச்சு போலனா. ஸோ இந்த இடத்துல அதை வந்து லைட்டாக ஹிண்ட் பண்ணுறாங்க. இந்த இடத்துல ஜாக் அந்த சின்ன பசங்களுக்கு புக்கு படிச்சு காமிச்சிட்டு இருப்பாரு. லுக் அவுட் ஃபார் த லிட்டில் கை அந்த புக் தான். பட் வெளில இருக்க அந்த போஸ்டரில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவெஞ்சர்ஸ் தானோஸ் கூட சண்டை போட்டாங்கன்னு சொல்லி அதுவுமே தெளிவாக எழுதியிருக்காங்க. ஸோ அந்த சண்டையில் இருந்து தான் இந்த பக்கம் நம்ம ஸ்காட்லாண்ட் மிக பெருசாக ஃபேமஸ் ஆகியிருப்பாரு. ஸோ எல்லாருக்குமே நல்லதே படுங்க. ஆல்சோ நான் ஏகப்பட்ட பர்த்டேஸை மிஸ் பண்ணேன் அப்படிங்கிற மாதிரி அந்த சீக்வன்ஸில் பார்த்தீங்கன்னா அவர் பேசியிருப்பாரு. அதனால தான் என்னமோ படத்தோட எண்டில் பர்த்டேவே இல்லைனா கூட தன்னுடைய பொண்ணுக்கு பர்த்டே செலிப்ரேட் பண்ணுற பற்றி காமிக்கப்பட்டிருக்கோம். ஒரு சின்ன ஃபோர்ஷாடோயிங் தான்.
அந்த புக்கை படிச்சுட்டு இருக்கும்போது பின்னாடி நீங்கள் நோட் பண்ணி பாருங்க, அதில் 2 பேரோட அந்த கோட் வந்து மென்ஷன் செய்யப்பட்டிருக்கு. கீழே ப்ரூஸ் பேனர் சொல்லி எழுதியிருக்காங்க. ஆப்வியஸ்லி ப்ரூஸ் பேனர் நம்ம ஆன்மேனை பற்றி சொன்ன அந்த விஷயம் தான். அதை தாண்டி மேலே கிறிஸ்டின் எவர்ஹார்ட்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கு. யார் அதுன்னு கேட்குறீங்களா? அயன்மேன் 1 ஞாபகம் இருக்கா? அந்த டிவி ரிப்போர்ட்டர் தாங்க கிறிஸ்டின் எவர்ஹார்ட். அவங்கள இப்போ வரைக்கும் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்கடா. யோசிச்சு பாருங்களேன், ஒரு செம்ம இன்ட்ரெஸ்டிங்கான ஈஸ்டர் எக். எத்தனை பேர் படம் பார்க்கும்போது நோட் பண்ணீங்க. அப்போ தான் அவருக்கு ஜெயிலேருந்து கால் வரும். ஸோ என்னடா ஜெயில் நம்மளை கால் பண்ணுறதுன்னு போய் பார்த்தா அந்த இடத்துல கேசி லாங் இருப்பாங்க. அதாவது இவ்வளோ ஃபாலோ பண்ணால் நம்ம ஜெயிலில் தான் இருப்போங்கிற மாதிரி டீஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கேற்ற மாதிரி கேங்குமே நம்ம கேசி லாங் அண்ட் ஆன்மேன் 2 பேருமே ஜெயிலில் அடைக்கிற மாதிரியும் காமிக்கப்பட்டிருக்கோம். ஸோ திரும்பவும் ஒரு குட்டி ஃபோர் ஷேடோவிங். ஸோ இந்த இடத்துல நம்ம கேசி லாங்கை ஒரு ப்ரொட்டஸ்ட் பண்ணதுக்காக தான் தூக்கி உள்ளே வச்சிருப்பாங்க. ஸோ அந்த கேப்பில் இந்த பக்கம் ஒரு காப்போட காரியை வந்து பார்த்தீங்கன்னா மொத்தமாக சுருக்கியிருப்பான். ஸோ பிம் டெக்னாலஜி எப்படி வேலை செய்யுது, அதை எப்படி யூஸ் பண்ணணுங்கிற எல்லா வித்தையுமே கேசி லாங் தெரிஞ்சிருக்கேன். ஆப்வியஸ்லி இது வந்து நம்ம ஆன்மேனுக்கு பிடிக்கல. சின்ன வயசுலேருந்தே நான் இவ்வளோ வளர்த்துருந்தா நல்லா தான் வளர்த்துருப்பாங்கிற ஒரு தாட் அவருக்கு கண்டிப்பாக வந்திருக்கணும். ஸோ அட்வைஸ் பண்ணுறதுமே தாண்டி ரேடியோ போடும்போது ஆப்வியஸ்லி அதில் அவர் எழுதின அந்த புக்கை தான் திரும்ப படிக்கிறாங்க. ஸோ அதில் நான் ஹல்க்கு என்னை குட்டி பையனாக மாற்றலாம், ஒருவேளை நான் ஹல்கோட பையனாக இருப்பணும் அப்படிங்கிற மாதிரி கலைக்கிறது மட்டும் இல்லாமல் ஒரு பேசுகிற ரேக்குனா நான் பார்த்தேன், அதுக்கு என் பேர் கூட தெரியாது, ஆனால் அதை பார்த்தது நினச்சேன் பெருமையாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லுவார். ஸோ ராக்கெட் ட்ரக்கும் டெக்னிக்கலாக பூமிக்கு வந்துட்டு அப்புறம் ஆன்மேன் கூட தான் பேசுகிற மாதிரி காமிக்கப்பட்டிருக்கும். அதாவது ஹல்க் எங்கன்னு சொல்லி கேட்டிருப்பாரு. எங்கேயும் அப்போ கண்டிப்பாக பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஆல்சோ பூமியை விட்டு வெளியில் போகணுமா அப்படிங்கிற மாதிரி அவர் கேட்ட கேள்விக்கும் அந்த இடத்துல நம்ம ராக்கெட் என்ன பப்பி குட்டி நாய் மாதிரி பேசுகிற அப்படிங்கிற மாதிரியும் கலாச்சிருப்பாரு. ஸோ நிறைய இடங்களில் நம்ம ராக்கெட் அண்ட் ஆன்மேன் இன்ட்ராக்ட் பண்ணியிருக்க தான் செய்கிறாங்க. ஸோ எந்த அளவுக்கு ஓப்பனாக ஃப்ராங்காக ஆன்மேன் இருக்கார் பார்த்தீங்களா? அதை தொடர்ந்து எல்லாருமே உட்காந்து பீஸா சாப்பிட்டுட்டு இருக்க அந்த சமயத்தில் பிளிப்பில் சத்தவங்க ரிட்டர்ன் ஆன அப்புறம் அவங்க தங்குறதுக்கு கூட வீடு இல்லாமல் போயிடுச்சு. காசுக்கு அவங்க என்ன பண்ணுவாங்க, வேலை கூட இல்லைங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. இதே ஒரு ப்ராப்ளம் தான் நம்ம ஃபால்கனை வின்டர் சோல்ஜரில் ஹேண்டில் பண்ணுற மாதிரி காமிக்கப்பட்டிருக்கோம். ஃபிளாக் ஸ்மாஷஸும் அந்த பிளிப்பில் ரிட்டர்ன் ஆனவங்களுக்கு தான் ஹெல்ப் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருப்பாங்க. ஒருவேளை நம்ம கேசி லாங்கு ப்ரொட்டஸ்ட்னு சொல்லும்போது ஃபிளாக் ஸ்மாஷஸ் கூட ஒன்றா இருப்பாங்களோ, சொல்ல முடியாது, வாய்ப்புகள் அதிகம். ஆல்சோ நீங்கள் இல்லாத அந்த 5 வருஷங்கள் நான் இந்த குவாண்டம் டெக்னாலஜி பற்றி நிறைய விஷயங்கள் கற்றுக்கிட்டேன், அதை நான் உங்ககிட்ட காட்டுறேன்னு சொல்லி உள்ளே வந்து அவர் உருவாக்குன அந்த குவாண்டம் டெக்னாலஜிலாம் குவாண்டம் சேட்டிலைட் தான் ப்ளே பண்ணி காமிப்பான். ஜானட்டுக்கு அது ஃபஸ்ட்டு என்ன பண்ணுதுன்னு தெரியாது. அதுக்கப்புறம் தான் இது சிக்னலை வெளியில் மட்டும் இல்லாமல் உள்ளேயும் கடத்தக்கூடியதுன்னு சொல்லிட்டு அப்புறம் அதை ஆஃப் பண்ண சொல்லியிருப்பாங்க. ஏன்னா வெளியிலேருந்து ஒரு சிக்னல் உள்ளே போச்சுன்னா அது கண்டிப்பாக இந்த ஜானட் மாதிரியான ஃபேமிலி மெம்பர்ஸ் தான் பண்ணுவாங்கிற ஒரு விஷயம் கேங்குக்கு தெரிஞ்சிருக்கும். ஏன்னா அந்த குவாண்டம் ட்ரெல்மை பற்றின ரிசர்ச்சில் அதிகமாக இன்வால்வ் ஆனது ஹேங்க் பிம் தானே. உள்ள சிக்னல் போதுன்னா அதை கண்டிப்பாக ஆஃப் பண்ணி திரும்புன்னு சொல்லி ஜானட் அந்த பவரை புட்டிக்கிட்ட அப்புறம் ஃபைனல் ஷாட்டை பாருங்கள், அந்த ஸ்க்ரீனில் ப்ளூ கலரில் ஏதோ ஒரு கோடிங் மாதிரி ரன் ஆகுதுல. ஸோ இதுக்கு முன்னாடி அதே மாதிரி ரன் ஆகியிருக்கும், ஆனால் அது எல்லோ கலரில் இருக்கும், இது வந்து ப்ளூ கலரில் இருக்குது. ஆனால் அந்த கோடிங் வார்த்தைகளும் நம்மளுக்கு ஒழுங்காக புரியல. இதே வார்த்தைகளை தான் நீங்கள் மோடாக்கோட அந்த ஸ்க்ரீன்லேயுமே பார்க்க முடியும். ஸோ அகெயின் இந்த இடத்துல அந்த கோடிங்கை இந்த டெக்னாலஜிக்கு அனுப்புனது மோடாக்காக இருக்கணும். ஸோ ஒரு ஸ்பிளிட் செகண்டுக்கு முன்னாடி ஜானட் அந்த பவர் கார்டை பிடிங்கிருந்தாங்கன்னா மோடாக் கண்டிப்பாக இந்த இடத்த கண்டுபிடிச்சிருக்க மாட்டார். பட் ஒரு செகண்ட் மிஸ் ஆன அந்த கேப்பில் மோடாக் இந்த மிஷனுக்கு ஒரு சிக்னலை ரிட்டர்ன் பண்ணி ஆப்வியஸ்லி அந்த இடத்துல இருக்கவங்க எல்லாருமே அந்த குவாண்டம் ரம்குள்ளே வர வச்சிடுறாரு. ஸோ இந்த இடத்துல ஃபஸ்ட்டு நம்ம ஜானட் அண்ட் ஹேங்க் பிம் தான் போவாங்க. என் அப்பா அம்மாவை நான் திரும்ப இழக்க மாட்டேன்னு சொல்லி ஹோப் பின்னாடியே போயிருப்பேன். ஸோ அந்த இடத்துல நம்ம கேசி அண்ட் ஆன்மேன் வந்து உள்ளே போகக்கூடாதுங்கிற தாட்டில் தான் இருப்பாங்க. பட் கேசி லாங் உள்ளே போய் மாட்டிட்ட அப்புறம் தான் அவளை காப்பாற்றுறதுக்காக நம்ம ஆன்மேன் போயிருப்பாங்க. ஸோ அப்பா அம்மா போனதுக்காக பொண்ணு பின்னாடியும், இந்த பக்கம் பொண்ணு போனதுக்காக அப்பா பின்னாடியும் போகிற மாதிரி அந்த ஒரு முரண்பாடு ரொம்ப நல்லா இருந்துச்சு. அந்த இடத்துல ஹேங்க் பிம் ரிசர்ச் பண்ணிட்டு இருந்த அந்த எறும்புகளுமே பார்த்தீங்கன்னா உள்ளே போயிருக்கும். உள்ளே போனால் நம்ம ஆன்மேன் அண்ட் கேசி லாங் 2 பேருமே ஜென்டோராவோட அந்த டீம் கிட்ட மாட்டிடுவாங்க. ஸோ அந்த இடத்துல தான் வெப் தன்னுடைய அந்த பிளட்டை கொடுத்து ஆன்மேன் அண்ட் கேசி 2 பேருக்குமே இவங்க பேசுகிற அந்த ஏலியன் லாங்குவேஜை புரிகிற மாதிரி ஒரு சம்பவத்தை செஞ்சுருப்பாங்க. அதே மாதிரி தான் ஜானட்டும் ஆப்போசிட்டில் தானுமே அந்த ஊசை குடித்து மற்றவங்களோட அந்த வார்த்தைகளை புரிஞ்சுக்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷனை உருவாக்கியிருப்பான். ஸோ ஜானட் அத்தனை வருஷங்கள் குவாண்டம் ரம்குள்ளே ஸ்பெண்ட் பண்ணி இருந்தாலும் இவளும் அந்த ஊசை குடிச்சதான் மற்றவங்க பேசுகிறதே புரியுங்கிற ஒரு சுச்சுவேஷன் அமைஞ்சிருக்கு. எத்தனை நாட்கள் இந்த ஊசோட எஃபெக்ட் இருக்கும்னு நம்மளுக்கு தெரியல, அது அந்த படத்துலையுமே மென்ஷன் செய்யலை. பட் அது குடிச்சா மட்டும் தான் அந்த குவாண்டம் ரம்குள்ளே உங்களால் பேச முடியும் போல். ஜானட் உள்ளே இருக்க ஒரு மிகப்பெரிய ஆர்மியை மீட் பண்ணுவாங்க. ஸோ அந்த ஆர்மிக்குள்ளே தான் ஃபஸ்ட்டு நம்ம ஜானட்டே இருந்திருக்காங்க ஃப்ரீடம் ஃபைட்டராக. ஸோ அந்த இடத்துல தான் இவங்களுக்கு தேவையான அந்த ஒரு ஷிப்பை எடுத்துக்கிட்டு அங்கேருந்து கிளம்பி டேரெக்டாக அந்த க்ரைலரை மீட் பண்ண வந்துட்டு இருப்பாங்க. வர வழியில் இந்த பில்டிங்கில் நீங்கள் பார்த்தீங்கன்னா கேங்கோட அந்த டயக்ராம் வரையப்பட்டிருக்கேன். கேங் அந்த இடத்துல ஹெல்மெட்டோட இருக்காரு. ஸோ ஹெல்மெட்டோட தான் மற்றவங்க எல்லாருமே மீட் பண்ண வந்திருக்காரு. நேத்தனியல் ரிச்சர்ட்ஸால் கேங்கா இந்த இடத்த ஆட்சி பண்ணிட்டு இருக்காரு. ஒரு சர்வாதிகாரியாக இருக்க அந்த சமயத்தில் தான் இங்கே வரைகிறவங்க கூட கேங்கை ஹெல்மெட்டோட வரைஞ்சிருக்காங்க. பார்த்தீங்களா? நம்ம ஆன்மேன் அண்ட் கேசிக்கு அந்த ஊசை கொடுப்பது இந்த இடத்துல ஒரு செம்ம அமேசிங்கான டீட்டெயில் இருக்கேன். என்னன்னு தெரியுதா? இன்ஃபினிட்டி சாகா ஃபாலோ பண்ணிதான் புரிஞ்சிருக்கும். இன்ஃபினிட்டி ஸ்டோன்ஸுக்கான அந்த ரெஃபரன்ஸாக இந்த இடத்துல மொத்தம் ஒரு 5 பேர் நிறுத்தி வச்சிருக்காங்க. 6வது அந்த ப்ளூ கலர் ஹெட்டில் யாராவது ஒருத்தவங்களை நிறுத்தி வச்சிருந்தாங்கன்னா இது பியூர் அண்ட் பியூர் இன்ஃபினிட்டி ஸ்டோன்ஸுக்கான ரெஃபரன்ஸ்னு அச்சு சொல்லிடலாம். பட் ஸ்டில் இதை பார்க்கும்போது எல்லாருக்குமே டக்குன்னு இன்ஃபினிட்டி ஸ்டோன்ஸ் தானே ஞாபகம் வந்திருக்கணும். அப்படி யாருக்காவது ஞாபகம் வந்துருந்துச்சுன்னா மறக்க வைக்கல காப்படுங்க. ஆனால் ஒன்லி 5 பேர் தான் இருக்கீங்க. 6வது அந்த ப்ளூ கலர் மட்டும் காமிச்சு தான் பர்ஃபெக்டாக இருந்திருக்கும் ஸ்பேஸ் ஸ்டோன். இந்த படத்தில் லூயிஸ் இல்லாதது ஒரு வருத்தம் தான். பட் இருந்தாலும் லூயிஸ் கூடவே
கர்ட்டுங்கிற ஒரு கேரக்டர் சுற்றிட்டு இருப்பாரு, டேவிட் டாட்மான்ஷியன், எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். அவர் இருக்காரு எங்கன்னு தெரியல. வெல், வெப்புக்கு வாய்ஸ் ஓவர் கொடுத்து மோஷன் கேப்சர் பண்ணது எல்லாமே இந்த டேவிட் டாட்மான்ஷியன் தான். ஸோ அவர் தான் இந்த வெப்புக்கு வாய்ஸ் ஓவர் கொடுத்துருக்காரு. செம்ம ஃபன்னியாக இருந்துச்சு. ஸோ கர்ட் டேரக்டாக அப்பியர் ஆகலனாலும் இந்த மாதிரி ஒரு ஃபார்மில் அப்பியர் ஆகியிருக்காரு. அதை தொடர்ந்து குவாஸ் அண்ட் ஜென்டோரான்னு சொல்லி 2 புது கேரக்டர் காமிச்சிருப்பாங்க. ஸோ ஜென்டோரா ஆல்ரெடி காமிக்ல இருந்த கேரக்டர் தான், பட் மூவிக்காக அதை கம்ப்ளீட்டாக மாற்றிருக்காங்க. குவாஸுங்கிற கேரக்டர் அந்த படத்துக்காகவே உருவாக்கப்பட்ட கேரக்டர். டெலிபதிக் பவர்லாம் கொடுத்துருந்தாங்க, இன்னும் பெட்டராக அந்த கேரக்டர் யூஸ் பண்ணிருக்கலாம்னு நினைக்கிறேன். ஆப்போசிட்ல ஜானட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கிரைலரை மீட் பண்ணுறாங்க. பில் மூரே லைட்டாக ஒரு குட்டி கேமியோ கொடுத்துருப்பாரு. எனக்கு தெரிஞ்சு இந்த படத்தை அந்த கேமியோ தேவையில்லைன்னு சொல்லலாம். இந்த கிரைலர் கூட பேசுகிற அந்த சீக்வன்ஸ் அந்த ஒரு 10 நிமிஷம் படத்துக்கு தேவையில்லைங்க, கட் பண்ணி தூக்கி அடிச்சிருக்கலாம். பட் வெக்கடுன்னு வச்சிருக்காங்க, என்ன சொல்கிறது. இந்த இடத்துல நடந்த ஒரு கலபரத்தில் ஆப்வியஸ்லி நம்ம வாஸ்பு இறங்கி சண்டை போட ஆரம்பிப்பாங்க. அந்த இடத்துல இந்த இசைக்கு எனக்கு பிடிச்சிருந்துச்சு. பார்க்கவே வித்தியாசமாக இருந்த ஒரு ஏலியன் தன்னுடைய நாக்கை வச்சு வாஸ்பை கடிக்க ட்ரை பண்ணியிருக்கோம். ஸோ நாக்கை வச்சு கடிக்கிறது, இதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த பிரெடேட்டர் வெர்சஸ் ஏலியனுங்கிற அந்த ஏலியன் தான் ஜீனோமார்ஃப்னு சொல்லுவாங்க. அதை தான் இந்த இடத்துல தெளிவாகவே ரெஃபரன்ஸ் பண்ணுறாங்க. இந்த ஜீனோமார்ஃபோட ரைட்ஸ் மொத்தமாகவே டிஸ்னி கிட்ட தான் இருக்குது. மேபி லைக் MCU வெர்சஸ் பிரெடேட்டர் கிராஸ் ஓவர் கூட நடக்கலாம் ஃபியூச்சரில், சொல்ல முடியாது. கிரைலர் தான் மோடாக்கை பற்றின ஒரு சின்ன இன்ட்ரோ கொடுத்துருப்பாரு. அதுவே ஆப்போசிட்டில் நம்ம ஆண்ட்மேன் அண்ட் கேசி எங்கே இருக்காங்கிற விஷயம் தெரிஞ்சுக்கிட்டு கேங் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே அடித்து துவம்சம் பண்ண ஆரம்பிச்சிருப்பாங்க. ஸோ அங்கே இருக்க பில்டிங் கூட உசுறு இருக்கும், எல்லாமே தப்பிக்க ட்ரை பண்ணோம். அந்த இடத்துல இந்த பீம் கை வந்து பார்த்தீங்கன்னா சுற்றி இருக்க எல்லாரையுமே ஒரே பீமில் அடிக்காமல் அப்படியே வளைச்சு பீமில் அடிப்பார். ஸோ செம்ம பஃபில் தான் காமிச்சிருக்காங்க இவரை. பட் இவர் கூட ஒரு எமோஷனல் கனெக்ட் இல்லாமல் போக படத்தோட எண்டில் ஒரு செத்ததுக்கு நினச்சி நம்ம வருத்தமே படலை. அதான் உண்மை. வெப் செத்துந்தா கூட வருத்தப்பட்டு போட்டு அடிக்கிறேன்னு. ஸோ இந்த இடத்துல நம்ம ஆண்ட்மேன் ஆக்சுவலாக எதிர்த்து நின்று சண்டையே போட ட்ரை பண்ணல. கேசியை கூப்பிட்டு அங்கேருந்து தப்பிக்கணும் தான் பார்க்குறாரு. ஆனால் கேசி அப்படி கிடையாது. இதுக்கு முன்னாடி பூமியிலேயே மக்களுக்காக போராடின ஒரு கேரக்டர். அதுக்காக பாவம் ஜெயிலுக்குலாம் வர போயிருப்பான். அதன்படி இந்த மக்கள் கஷ்டப்படுறதையுமே பார்க்க முடியாமல் நம்ம கேசி இறங்கி சண்டை போடுவா. பட் அவளுக்கு பாவம் சண்டை போட தான் தெரியாது. ஸோ அந்த கேப்லேயுமே நம்ம ஆண்ட்மேன் கிட்ட அவள் எப்படி சண்டை போடணுங்கிற எல்லா வித்தையுமே கற்றுக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. உண்மையாகவே ஆண்ட்மேன் அண்ட் கேசி பாண்ட் ஆகிற இடங்கள் இதுதான். ஸோ இந்த மாதிரி சில இடங்கள்ல அந்த பாண்டிங்கை சூப்பராகவே காமிச்சிருப்பாங்க. பட் அந்த பாண்டிங் இந்த படத்தில் அவங்க எங்கேயுமே யூஸ் பண்ணல. அதுதான் ஒரு சின்ன வருத்தம். அண்ட் இந்த சமயத்தில் தான் கரெக்டாக நம்ம மோடாக்கோட என்ட்ரி. சும்மா உள்ள போது எல்லாருமே பொழந்து கட்டுவார். செம்ம பயங்கரமாக காமிச்சிருப்பாங்க. இதே மாதிரி படம் முழுக்கவே மெயின்டைன் பண்ணியிருக்கலாம். பட் காமெடி பீஸாக பார்த்துட்டாங்க, ஏனே தெரியல. ஸோ டேரன் கிராஸ் எப்படி இந்த இடத்துக்கு வந்தார், எப்படி கேங் அவரை கண்டுபிடிச்சி எல்லாத்தையுமே பண்ணாருன்னு சொல்லி தெளிவாக போய் காமிச்சிருப்பாங்க. அவர் மைண்டில் இருக்க அந்த பேண்ட் மூலியமாக தான் அவர் மொத்த வெப்பன்ஸுமே கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ அந்த பேண்ட் வச்சு தான் டெக்னிக்கலாக அந்த பக்கம் கேங்குமே மோடாக்கை மொத்தமாக கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்காருன்னு நினைக்கிறேன். ஏன்னா அவர் தான் அந்த பேண்டை கொடுத்தது. ஆல்சோ டேரன் கிராஸ் செத்துட்டான், நான் மோடாக்குங்கிற மாதிரி அவர் சொல்வார். படத்தோட எண்டில் நான் மோடாக் கிடையாது டேரன் கிராஸ்ன்னு சொல்லி சாகிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஸோ அந்த ஒரு கேரக்டர் சூப்பராக தான் எழுதியிருக்காங்க. பட் இன்னும் பெட்டராக மோடாக்கு யூஸ் பண்ணியிருக்கலாம். இந்த இடத்துல மோடாக் அசால்ட்டாக 2 பேருமே தூக்கி கொண்டு போய் நம்ம கேங் கிட்ட ஒப்படைச்சிடுறாங்க. அதுவே ஆப்போசிட்டில் நம்ம ஜானட் கேங்குக்கு அவள் எந்த வகையில் ஹெல்ப் பண்ணான்னு சொல்லி எல்லா டீட்டெயில்ஸுமே ஷேர் பண்ணிட்டு இருப்பான். அந்த மல்டிவர்ஸ் கோரை இந்த பக்கம் நம்ம கேங் கூட ஒன்றா சேர்ந்து ரெடி பண்ணதே ஜானட் தான். ஸோ அதுக்கு குவாண்டம் டெக்னாலஜி தான் அவங்க ஹேண்டில் பண்ணி யூஸ் பண்ணுற மாதிரி காமிக்கப்பட்டிருக்கோம். அந்த கோரை மட்டும் ரெடி பண்ணாமல் இருந்திருந்தாங்கன்னா நம்ம கேங் ஒரு சாதாரண மனுஷனாக இருந்திருப்பாரு, எல்லாருமே ஈஸியாக தொகரிச்சிருப்பாங்க. பட் எனிவேஸ் ரெடி பண்ணி கொடுத்துட்டு அப்புறம் அந்த ஷிப்பில் ஃபிக்ஸ் பண்ண போகும்போது நம்ம ஜானட் தெரியாதனமாக அந்த நியூரல் லிங்கை டச் பண்ணிடுவா. இந்த லிங்க் நம்ம கேங்கோட அந்த மைண்ட் கூட டேரெக்டாகவே கனெக்ட் ஆகியிருக்கு. ஸோ அப்படி டச் பண்ணிட்ட அப்புறம் நம்ம ஜானட்டுக்கு கேங்கோட மைண்டில் இருக்க எல்லா விஷயமுமே தெரியுது. நம்ம கேங் ஏகப்பட்ட உலகங்கள் அழிச்சிருப்பாரு. பட் அவர் மெயின் டைம் லைனில் இருக்க எந்த ஒரு உலகங்களுமே அழிக்கல. இந்த ஷாட்டில் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். மெயின் சேக்ரெட் டைம் லைனுங்கிறது ரன் ஆகுது. அதை சுற்றி நிறைய பிரான்ச்சஸ் கிரியேட் ஆகுதுல, அந்த பிரான்ச்சஸை ஃபிசிக்கலாக போய் நம்ம கேங் வந்து பார்த்தீங்கன்னா அழிச்சு மொத்தமாக காலி பண்ணியிருக்காரு. ஸோ அந்த பிரான்ச்சான இடத்துல அந்த மொத்த உலகத்தையுமே அழிச்சிட்டா அந்த பிரான்ச் உருவாகாதுல. ஸோ அந்த வகையில் ஒரு ஃபிசிக்கல் ஃபோர்ஸை தான் நம்ம கேங் வந்து அந்த இடத்துல எடுத்து பண்ணியிருக்காரு. பட் ஃபியூச்சரில் டிவியை வந்து இந்த சிம்பிளாகவே அந்த ப்ரூனிங் டிவைஸை வச்சு ஈஸியாக முடிச்சிருப்பாங்க. அந்த ப்ரூனிங் டிவைஸுங்கிறது சாவை வழி இல்லாமல் கொடுக்குறது. பட் இந்த இடத்துல கேங் சாவை வழியோட கொடுக்குறாரு, அவ்வளோதான். கிட்டத்தட்ட நம்ம தானோஸ் மாதிரின்னு சொல்லலாம். இன்ஃபினிட்டி ஸ்டோன்ஸ்க்கு முன்னாடி வரைக்கும் அவர் ஒவ்வொரு பிளானட்டை போய் அழிச்சிட்டு இருப்பாரு. அந்த வகையில் அழிக்கப்பட்ட ஒரு பிளானட் தான் கெமரோட பிளானட். பட் இதுவே அந்த ஸ்டோன்ஸ் கிடைச்சிட்ட அப்புறம் ஸ்னாப் போட்டு எல்லாருக்கும் வழி இல்லாத சாவை கொடுப்பாரு. அது அவர் மர்சி அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பார்ல, அதை தான் நம்ம கேங் ஆக்சுவலாக இந்த டிவியை வச்சு எல்லாருக்குமே ஒரு மர்சியாக கொடுத்துருக்காரு. ஸோ அந்த மல்டிவர்ஸுங்கிறது தன்னை தானே டேமேஜ் பண்ணி அழிக்க விடாமல் பண்ணுறதுக்காகவே கேங் இந்த இடத்துல மல்டிபிள் பிரான்ச்சஸ் டைம்லேன்னு அதை ஆணி வேரில் மொத்தமாகவே அழிச்சிருக்காரு. ஸோ அதை பார்த்த ஜானட் நீ ஏகப்பட்ட உலகங்களை அழிக்கிறங்கிறத மட்டும் மனசில் வச்சுக்கிட்டு அந்த கேங்கை வெளியில் வர விடாமல் மல்டிவர்ஸ் கோரை ஆட்டிய போட்டு போயிடுவாங்க. அந்த கோரை ஆட்டிய போகிறதுக்காக ஒரு ரெட் கலர் டிஸ்க் அவங்க தூக்கி போடுற மாதிரி காமிக்கப்பட்டிருக்கு. ஸோ ரெட் இஸ் ஃபார் ஸ்ட்ரிங்கிங், ப்ளூ இஸ் ஃபார் க்ரோயிங். ஸோ அந்த சிறுசாக்கிறதுக்கு அந்த ரெட் கலர் டிஸ்க் அவங்க யூஸ் பண்ணியிருக்காங்க. அதை பண்ணணுங்கிற அவசியம் இல்லை. பட் விஎஃப்எக்ஸ் அந்த அளவுக்கு பக்கவாக டீட்டெயிலிங் பண்ணியிருக்காங்க. பட் இட்ஸ் டூ லேட் பிகாஸ் கேங்குக்கு அவருடைய சூட் வந்து பார்த்தீங்கன்னா கிடச்சிருச்சு. அந்த சூட்டுக்குள்ளேயே ஏகப்பட்ட கண்ட்ரோல்ஸ் இருக்குது. அந்த காரணத்தினால அவனை இனிமேல் கண்ட்ரோல் பண்ண முடியாது. அவனை இங்கேருந்து தப்பிக்க விடாமல் தான் பண்ணணும்னு சொல்லி இந்த இடத்துல அந்த கோரை பெருசாக மாற்றிடுவாங்க. ஸோ கேங் கிட்ட அந்த ஸ்ட்ரிங்கிங் டெக்னாலஜி இருக்காது. பிம் பார்ட்டிகல்ஸே இல்லாத அந்த சமயத்தில் கேங் அந்த கோரை சுருங்கடிக்க முடியாமல் இந்த இடத்துல மாட்டிக்கிட்டாரு. அவர் நினச்சதை இன்னொரு கோரை ரெடி பண்ணிக்கலாமே அப்படின்னு நீங்கள் கேட்குறதுன்னு புரியுது. இப்போதைக்கு அவர் ஸ்பேஸ் அண்ட் டைமுக்கு அப்பாற்பட்டு இருக்காரு. டைமை கண்ட்ரோல் பண்ணுறது தான் நம்ம கேங்கோட ஸ்பெஷல் பவரே, புரியுதா? டைமோட கண்ட்ரோல் இல்லாத அந்த சமயத்தில் கேங்கே ஒரு வீக்கான
வில்லன் தான். அதனால தான் ஆண்ட்மேன் கிட்டேயே கேங் வந்து டிஃபீட் ஆகிற மாதிரி காமிச்சு முடிச்சிருப்பாங்க படத்தை. ஸோ அதுதான் இந்த இடத்துல நம்ம கேங் அந்த இடத்துல இருந்து தப்பிக்க முடியாததுக்கும் காரணமானது இருக்கு. ஸோ ஜானட் கேங் கிட்ட தப்பிச்சிருந்தாலும் இப்போதைக்கு நம்ம ஸ்காட் அண்ட் கேசி 2 பேருமே கேங் கிட்ட மாட்டிக்கிட்டாங்க. அண்ட் கேங் வந்து நான் இதுக்கு முன்னாடி ஒன்று கொண்டு இருக்கேனா, நீ அவெஞ்சராங்கிற ஒரு வார்த்தையை கேட்க நான் அவெஞ்சர் தான், நான் நிறைய அவெஞ்சரை கூப்பிட்டுருக்கேன் அப்படிங்கிற மாதிரியும் நம்ம ஆண்ட்மேன் ஒரு டைலாக சொல்வார். ஸோ அதாவது குவாண்டம் டம்ப்ல வந்து அவங்க மாட்டிக்கிட்ட அப்புறமே ஆண்ட்மேன் ஆக்சுவலாக அவெஞ்சர்ஸ்க்கு ஒரு சிக்னலை அனுப்பியிருக்காரு. அப்படியாண்டா அவெஞ்சர்ஸ் யாருமே வரல நீங்கள் கேட்டிங்கன்னா இப்போதைக்கு அவெஞ்சருங்கிற ஒரு டீமே இல்லைங்க, இருந்தால் தானே வருவாங்க, ஆளே இல்லை பெல்லுங்கிற மாதிரி இவர் சும்மா தான் சிக்னல் அனுப்பிச்சிருக்காரு. அவெஞ்சர்ஸ்ங்கிற டீமே இல்லைன்னு சொல்லலாம். ஆல்சோ நான் உன்னை இதுக்கு முன்னாடி கொண்டு இருக்கேனா, நீ தான் கையில் ஹேமரை வச்சிருப்பியா அப்படிங்கிற மாதிரி ஒரு டைலாக் கேட்கும்போது எல்லாருக்குமே டக்குன்னு தோர் தான் ஞாபகம் வந்திருக்கணும். ஸ்காட்டுக்கே தோர் தான் ஞாபகம் வந்திருக்கு. பட் தோர் வந்து பார்க்க கடவுள் மாதிரி இருப்பாரு, அந்த துப்பட்டாலாம் போட்டிருப்பாரு, அதை வச்சு ஈஸியாக கண்டுபிடிச்சிருக்கலாமே. ஐ மீன் லிட்டரலி தண்டர் பவர்லாம் யூஸ் பண்ணுவார். அப்படி இருந்தும் ஏன் கண்டுபிடிக்கல நீங்கள் கேட்டிங்கன்னா, வெல் இந்த இடத்துல நம்ம கேங் மென்ஷன் பண்ணது தோர் கிடையாது, கேப்டன் அமெரிக்காவை. கேப்டன் அமெரிக்கா எல்லா ஸ்டோன்ஸுமே ரிட்டர்ன் பண்ண போகும்போது அவர் ஆண்ட்மேன் டெக்னாலஜி தானே யூஸ் பண்ணியிருப்பாரு. ஆண்ட்மேன் மாதிரியே நம்ம கேப்டன் அமெரிக்காவும் டைம் ட்ராவல் பண்ணும்போது குட்டியாகி குவாண்டம் டம்ப்ல போய் தான் டைம் ட்ராவல் பண்ணணும். ஸோ அப்படி பார்க்கும்போது என்ன கேட்டிங்கன்னா இந்த இடத்துல நம்ம கேங் ஆக்சுவலாக தோரை மென்ஷன் பண்ணல, கேப்டன் அமெரிக்காவா நினைச்சு தான் நம்ம ஆண்ட்மேன் கிட்ட நீ சுத்தில வச்சிருப்பியாங்கிற ஒரு வார்த்தை கேட்டிருக்காரு போல. சும்மா ஒரு கெஸ் தான். நீங்க என்ன நினைக்கிறீங்க, நம்ம கேப்டனை மென்ஷன் பண்ணாங்களா இல்லை தோரை மென்ஷன் பண்ணாங்களா? உதாச்சா மறக்க வைக்கலாம் காம்படுங்க. அதை தொடர்ந்து சரி ஓகேடா கேசி ஒன்றும் பண்ணாத, ஏதாவது பண்ணனா தக்காளி கொண்டே போடுன்னு சொல்லி மிரட்டிட்டு இந்த பக்கம் நம்ம கேங்குக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக ஆண்ட்மேன் கிளம்புறாரு. இந்த இடத்துல ஆண்ட்மேன் தன்னுடைய பொண்ணு கேசியை காப்பாற்றுறதுக்காக ஆப்வியஸ்லி இந்த ப்ராபபிலிட்டி ஸ்டம்ப்குள்ள போய் அந்த மல்டிவர்ஸ் மிஷன் அந்த கோரை எடுத்தே ஆகணும். ஸோ அதுக்காக அவர் குதிக்கிறதுக்கு முன்னாடி கேசிலாங் எல்லாமே ஏன் தப்பு தான் சொல்லி இந்த பக்கம் ஆண்ட்மேனை கட்டிப்பிடிக்க வருவான். ஸோ அந்த சமயத்தில் பேக்ரவுண்டில் இருக்க நம்ம கேங் நோட் பண்ணி பார்த்தீங்கன்னா விடு அவன் போட்டுன்னு சொல்லி அவருடைய அந்த சோல்ஜர்ஸை தடுத்து நிறுத்துறாரு. ஸோ பாசிபிளி இந்த கேங் முழுசாக கெட்டவ இல்லையோ அப்படிங்கிற தாட் வருதுல. அதே மாதிரி இந்த இடத்துல நம்ம மோடாக் ஆண்ட்மேனை ட்ராக் பண்ணுறதுக்காக அவருடைய இந்த ஸ்க்ரீனில் ஆண்ட்மேனை ரெட் கலர் டாட்டா வச்சிருப்பாரு. ஸோ ப்ராபபிலிட்டி ஸ்டம்ப்ல போன அப்புறம் ஏகப்பட்ட ஆண்ட்மேன்ஸ் வந்திருப்பாங்கல்ல, அந்த சமயத்தில் மோடாக் அந்த ஸ்க்ரீனை நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் ஆண்ட்மேன் மட்டும்தான் அந்த ரெட் கலர் டாட்டில் இருப்பார், மற்றவங்க எல்லாருமே ஒயிட் கலர் டாட்டில் இருப்பாங்க. ஸோ ஸ்டில் மோடாக் அந்த ஒரிஜினல் ஆண்ட்மேனை ட்ராக் பண்ணிட்டு இருக்காருங்கிறத தெளிவாகவே இந்த ஷாட்டில் காமிச்சிருக்காங்க. ஸோ ஆப்வியஸ்லி இந்த பக்கம் நம்ம ஆண்ட்மேன் அங்கேருந்து குதிச்சு ப்ராபபிலிட்டி ஸ்டாம்ப்ல போய் மாட்டிப்பாரு. ஸோ இந்த ஸ்குவாடிங் ஸ்கேட்டுன்னு சொல்லுவாங்க, ஒரு பொட்டிக்குள்ளே போடியோ பாய்சனே நீங்கள் வச்சிங்கன்னா அது செத்துச்சா இல்லையாங்கிற ஒரு விஷயத்தை நீங்கள் தொடர்ந்து பார்த்தா தான் கண்டுபிடிக்க முடியும். ஸோ அந்த வகையில் இந்த இடத்துல நம்ம ஆண்ட்மேன் டெக்னிக்கலாக எடுக்கிற எல்லா முடிவுகளுக்குமே ஒரு அவுட்கம்ஸ் இருக்குது. அந்த வகையில் அவருக்கு புரியாமல் ஒரு ஸ்டெப்பை எடுத்து வச்ச உடனே தான் ஒரு அவுட்கம் உருவாகிற மாதிரி காமிக்கப்பட்டிருக்கும். ஸோ அந்த ஸ்டெப்பை எடுத்து வச்சுட்டு அந்த அவுட்கம் வந்துட்டு அப்புறம் அவர் பேக் எடுத்து வச்சிருப்பார் அந்த ஸ்டெப்பை. ஸோ இந்த ஸ்டெப்புக்கு அப்புறம் அவர் லெஃப்ட் போயிருக்கலாம், ரைட்டு போயிருக்கலாம். ஸோ அந்த இடம் தான் இந்த இடத்துல 2 அவுட்கம்ஸாக மாறி 2 வித்தியாசமான ஆண்ட்மேன்ஸை உருவாக்கியிருக்கு. அதே சமயத்தில் அவர் இன்னொரு ஸ்டெப்பை பேக்கில் எடுத்து வைப்பார், அந்த இடத்துல 2 ஆண்ட்மேன் 4 மாறி இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி நம்ம ஆண்ட்மேன் லெஃப்ட் போகலாமா ரைட்டில் போகலாமா சொல்லி எடுக்கிற அந்த தாட்டே 2 விதமான ஆண்ட்மேனை உருவாக்குது, புரியுதா? ஸோ நம்ம ஆண்ட்மேன் எடுக்கிற எல்லா டிசிஷன்ஸும் ஒரு ஆண்ட்மேன்ஸை இந்த இடத்துல உருவாக்கிட்டு இருக்கேன். அந்த வகையில் குறுக்கால அந்த பாஸ்கின் ராபின்ஸ் ஆண்ட்மேன் வந்திருப்பாரு. இவ்வளோ கஷ்டப்பட்டு கேசில் அங்கே காப்பாற்றுறதுக்கு பதிலாக நான் பாஸ்கின் ராபின்ஸில் வேலை செஞ்சுட்டு சொல்லி ஒரு இடத்துல முடிவு எடுத்துருக்கலாம் போல. அந்த டெசிஷனும் இந்த இடத்துல ஒரு அவுட்கமாக காமிக்கப்பட்டிருக்கு. பட் இந்த இடத்துல அவருக்கு அந்த பாஸ்கின் ராபின் ட்ரெஸ்ஸை யார் கொடுத்தாதான் தெரியல. ஆல்சோ அவருக்கு இந்த ஆண்ட்மேனை பற்றின நிறைய விஷயங்களும் தெரியாத மாதிரி தான் காமிச்சிருந்தாங்க. ஸோ இந்த இடத்துல இந்த பாஸ்கின் ராபின்ஸ் ஆண்ட்மேன் வந்ததே ஒரு தப்பு தான், சும்மா ஒரு காமெடிக்காக ஒரு யூஸ் பண்ணியிருந்தாங்க. அண்ட் அந்த பாஸ்கின் ராபின்ஸ் கேரக்டர் வந்து சில இடங்களில் விஎஃப்எக்ஸில் வந்து துண்டா வேற தெரிஞ்சாரா, எனக்கு என்னமோ இந்த சீக்வன்ஸில் இந்த பாஸ்கின் ராபின்ஸ் செட் ஆகாத மாதிரி தான் தோணுச்சு. உங்களுக்கு எப்படி? அண்ட் அவருடைய நேம் டேக்ல ஜாக்குங்கிற பேர் தான் கொடுக்கவும் பட்டிருக்கு, அது ஒரு நல்ல டச்சுன்னு சொல்லலாம். சரி, இவ்வளோ கஷ்டப்பட்டு நம்ம ஆண்ட்மேனை அனுப்புறதுக்கு பதிலாக நம்ம கேங்கே வந்து எடுத்துருக்கலாமே நீங்கள் யோசிக்கிறதுன்னு புரியுது. ஸோ கேங் வந்து இந்த ப்ராபபிலிட்டி ஸ்டாம்ப்ல வந்திருந்தானா அவர் எடுக்கிற பல முடிவுகள் இந்த இடத்துல பல கேங்ஸை உருவாக்கியிருக்கோம். ஸோ பல கேங் என்ன பண்ணாங்கன்னு சொல்லி இந்த படத்தோட அந்த போஸ்ட் கிரெடிட்ஸ்ல நீங்கள் பார்த்துருக்கலாம். பல கேங் இருக்கிறது தான் இந்த கேங்குக்கு பிரச்சனையே, புரியுதா? ஸோ இந்த பைபிளை கண்டிப்பாக உள்ள வந்திருக்க முடியாது. அதே மாதிரி மோடாக்கும் வந்திருக்க வாய்ப்பே கிடையாது. ஏன்னா தான் டேரன் கிராஸா இல்லை மோடாக்கான்னு சொல்லி அப்பப்போ அவருக்குள்ளே சண்டை நடந்திருக்கும். ஸோ அவருடைய ஐடென்டிட்டி என்னென்னு அவருக்கே தெரியல. ஸோ மோடாக் சப்போஸ் உள்ளே போயிருந்தாருன்னா அவரும் தங்களுக்குள்ளே அடிச்சுக்கின்னு செத்துருப்பாங்க. அதனால் ஆண்ட்மேன் தான் ஒரு பெர்ஃபெக்ட் ஆப்ஷன். பிகாஸ் அவருக்கான ஒரு குறிக்கோள் இருக்குது, கேசியை காப்பாற்றணும். அதுதான் ஃபைனலாக எல்லா அந்த ஆப்ஷன்ஸையுமே ஒன்றா சேர்க்குற மாதிரி காமிக்கப்பட்டிருந்துச்சு. ஸோ ஹோப் வந்துட்டு அப்புறம் இந்த பக்கம் ஆண்ட்மேன் அண்ட் ஹோப்புக்கு ஒரே ஒரு அவுட்கம் தான் கேசியை காப்பாற்றிக்கணும். அந்த ஒரு தாட் மட்டுமே அவங்களுடைய எல்லா அவுட்கம்ஸுமே பார்த்தீங்கன்னா ஒன்றா மாற்றிருச்சு. ஸோ அவங்க இப்போதைக்கு பல டெசிஷன்ஸ் எடுக்கல, ஒரே ஒரு டெசிஷனில் ஃபிக்ஸ் ஆகியிருக்காங்க. ஆண்ட்மேனுக்கு கேசியை காப்பாற்றணும், ஹோப்புக்கு ஆண்ட்மேனை காப்பாற்றணும், சிம்பிள். ஸோ அந்த வகையில் இப்போதைக்கு 2 பேருமே ஒன்றா சேர்ந்து அந்த கோரை சுருக்கிடுவாங்க. அதுக்கு பவர் இருக்காது, பட் பவர் இல்லாத அந்த கோரை நம்ம கேங் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் எடுக்கிறது மட்டும் இல்லாமல் ரொம்பவே ஈஸியாக கொசு அடிக்கிற மாதிரி இந்த பக்கம் ஆண்ட்மேன் அண்ட் வாஸ்பை நகர்த்து விட்டு நம்ம ஜானட்டை ஸ்டாச்சுவாக மாற்றி அங்கே அசால்ட்டாக கூட்டு போயிருப்பாரு. பட் எப்படி ஸ்டாச்சுவாக மாற்றினா தான் எனக்கு வந்து சத்தியமாக தெரியல. ஏன்னா அப்போதைக்கு நம்ம ஜானட் உடம்புல எந்த ஒரு டெக்குமே கிடையாது. நம்ம கேங் மோஸ்ட்லி டெக்கை தான் கண்ட்ரோல் பண்ணுற கேரக்டராக இருக்க அந்த சமயத்தில் இது எப்படி சாத்தியம்னு சத்தியமாக போடல. இதுக்கான எக்ஸ்பிளனேஷன் அவங்க தெளிவாக கொடுக்கல. நம்ம கேங் அந்த சமயத்தில் ஒரு டெலிகைனெட்டிக்காக காமிக்க ட்ரை பண்ணியிருக்கீங்க, பட் அவர் டெலிகைனெட்டிக்லாம் கிடையாது, சாதாரண மனுஷன்.
ஸோ நிறைய இடங்களில் இன்ட்ரெஸ்டிங்கான டீட்டெயில்ஸ் ஆட் பண்ணிவிட்டு மோஸ்ட் ஆஃப் த இடங்களில் பிளாட் ஹோல்ஸை வச்சு அந்த படத்தை ஓட்டிருக்கீங்கன்னு சொல்லலாம். அந்த பக்கம் ஜானட்டை கூட்டிகிட்டு போயிட்டு இந்த பக்கம் நம்ம ஹேங்க் பேமை மோடாக்க வச்சு அடித்து படுக்க வச்சுருவாங்க. பட் ஹேங்க் பேம் அவர் கிரியேட் பண்ண அந்த எறும்புகளோட தான் இந்த குவாண்டம் டைமுக்குள்ளே வந்திருப்பாரு. அந்த எறும்புகள் ஒரு டைம் டைலேஷனுக்குள்ளே மாட்டி ஒரு நாளுங்கிறது 1000 வருஷமாக அதுக்கு மாறி இருக்குது. ஸோ அதுக்குள்ளே பல வித்தியாசமான எவல்யூஷனுக்குள்ளே போயிடுறது மட்டும் இல்லாமல் அதுக்கான ஒரு சிட்டியவே இந்த குவாண்டம் டைமுக்குள்ளே உருவாக்கி இருக்க மாதிரி காமிச்சிருப்பாங்க. அது உருவாக்கின அந்த சிட்டியை நோட் பண்ணி பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே அந்த கிளாஸ் பேனல்ஸ் மட்டும் உருவாக்கியிருக்கேன். ஸோ இந்த எறும்புகள் டெக்னிக்கலாக ஒரு கிளாஸ் பேனலில் தானே இந்த குவாண்டம் டைமுக்குள்ளே போச்சு. அதனாலேயே அது உருவாக்குற அந்த சிட்டிஸ் அதோடைய அந்த டவர்ஸுமே பார்த்தீங்கன்னா அந்த ஸ்கொயர் பேனல் சைஸில் தான் இருக்க மாதிரி காமிச்சிருக்காங்க. ஸோ அதுக்கு பழக்கப்பட்ட ஒரு வீடாகவே இந்த பக்கம் அந்த ஸ்கொயர் பேனலை கன்சிடர் பண்ணியிருக்கு போல். இதுவும் ஒரு நல்ல டச்சுங்க. ஸோ ரியல் லைஃப்பில் அது ஸ்கொயர் பேனலில் வாழ்ந்த மாதிரி இந்த பக்கம் குவாண்டம் டைமுக்குள்ளேயுமே அது ஃப்ரீடமாக இருந்தாலும் ஸ்கொயர் பேனலுக்குள்ளே தான் வாழ ட்ரை பண்ணுது. இந்த பக்கம் நம்ம கேங் அவருடைய பிளான் என்ன, எதுக்காக இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காருன்னு சொல்லி ஜானட்டுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவார். ஸோ நான் ஆக்சுவலாக எக்ஸைல் பண்ணப்பட்டவன். என்ன மாதிரி பல கேங்ஸ் ஒன்றா சேர்ந்து என்னை எக்ஸைல் பண்ணாங்க. ஏன்னா அவங்க எல்லாருமே குழந்தைங்க மாதிரி இந்த டைம் கூட விளையாடிட்டு இருந்தாங்க. ஏகப்பட்ட இன்கர்ஷன்ஸ் உருவாக்கி டைம்லைன் அதுவாகவே அழிய ஆரம்பிச்சிச்சு. அந்த இன்கர்ஷன்ஸை தடுக்கிற வேலையை தான் நான் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ மற்றவங்க எல்லாருமே இஷ்டத்துக்கு அவங்களுக்கான அந்த மல்டிவர்ஸ் கூட விளையாடினாங்க. யாருமே சீக்ரெட் டைம்லைனை உருவாக்கல. நான் அது எல்லாத்தையுமே ஒன்றா மாற்ற போகிறேன்னு சொல்லி அந்த சீக்ரெட் டைம்லைனை கையில் காமிக்கிறாரு. ஸோ இந்த கேங் வந்து எல்லா டைம்லையுமே ஒரே சீரமைப்பாக போயிட்டுருக்கணும், எதுவுமே வளைஞ்சு நெளிஞ்சு போகக்கூடாது. ஸோ எல்லாமே ஒரே டைம்லைனா சீக்ரெட் டைம்லைனா இருக்கணும்னு நினைக்கிறாரு. இவரும் லோக்கி சீசன் 1 வந்த அந்த கேங்கும் கிட்டத்தட்ட ஒரே பாயிண்ட் ஆஃப் வியூவில் தான் யோசிக்கிறாங்க. பட் இதுவே இந்த போஸ்ட் கிரெடிட் சீனோட எண்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இமோட்டஸ் கேங் அந்த ராமட்டட் கேங் எல்லாருமே அந்த டைம்லைனை பார்ப்பாங்க. அப்போதைக்கு அந்த டைம்லைன் ஒரே நேர்கோடாக இருக்காது. எல்லா டைம்லைனும் மற்ற டைம்லைன் கூட அப்படியே merge ஆகி இருக்கிறத உங்களால் தெளிவாகவே பார்க்க முடியும். ஸோ டெக்னிக்கலாக இந்த இடத்துல சீக்ரெட் டைம்லைனுங்கிறது பிரிஞ்சு இருக்குது. பல வித்தியாசமான மல்டிவர்ஸ் கூட அது லிங்க் ஆகியிருக்கு. புரியுதா? ஸோ எல்லா கேங்குமே அவங்க டைம்லைன்லேருந்து போய் வேற ஒரு டைம்லைனை கான்கர் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. அந்த ஒரு விஷயம் நடக்கக்கூடாது. இந்த கேங்ஸில் டைம் ட்ராவலே பண்ணக்கூடாது, இன்கர்ஷன் ஈவெண்ட் இதனால் உருவாக்கக்கூடாதுங்கிற ஒரு தாட்டில் தான் கேங் எல்லா டைம்லையுமே ஒன்றா சேர்க்க பார்க்குறாரு. ஸோ டெக்னிக்காக பார்க்கும்போது இங்கே வந்திருக்க கேங்கோட அந்த மோட்டிவ்ங்கிறது கரெக்டாக தான் இருக்குது. லைக் இன்கர்ஷன் ஈவெண்ட் ட்ரிகர் ஆகக்கூடாது, மல்டிவர்ஸ் தனி அழிச்சிக்கக்கூடாதுன்னு நினைக்கிறாரு. பட் அவர் செஞ்ச அந்த விதம், அவர் எக்ஸிக்யூட் பண்ண அந்த விதம் தான் தப்பு. இதை இன்னும் பெட்டராக எக்ஸிக்யூட் பண்ணது தான் இந்த லோக்கி சீசன் 1 வந்த கேங். டிவியை யூஸ் பண்ணி மொத்த டைம்லைனுமே தன்னுடைய கண்ட்ரோலில் வச்சுருந்தார். இந்த கேங்கோட ஐடியாவை அந்த ஹீஹோ ரிமைன்ஸ் கேங் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸிக்யூட் பண்ணியிருக்காரு. அவ்வளோதான். மற்ற கேங் எல்லாத்தையுமே எரிச்சு சாம்பலாக்கன்னு வேறு சொல்லியிருப்பாரு. அதெல்லாமே செம்ம ஆக்டிங் தான். பட் பாப்போம் ஃபியூச்சரில் ஜானத்தன் மேஜர்ஸ் கேங்கை கண்டினியூ ஆகிறாரா இல்லையான்னு. இந்த பக்கம் ஹேங்க் பேம் அந்த ஆண்ட்மேன் அண்ட் வாஸ்பை காப்பாற்றிட்ட அப்புறம் there's always a room to growங்கிற மாதிரி சொல்லியிருப்பாரு. அதாவது நம்ம ஆண்ட்மேன் எழுதின ஒரு டைலாகை ஆண்ட்மேன் கிட்டே சொல்லுவார். ஆண்ட்மேன் நேரத்தில் ஜாலியாக சிரிப்பார். பார்த்தீங்களா, அது ரொம்ப இன்னசென்ட்டாக இருக்குங்க. லைக் அவ்வளோ பெரிய ஒரு புத்திசாலி ஹேங்க் பேம் இந்த பக்கம் தான் எழுதின அந்த புக்கை படிச்சிருக்காருன்னு சொல்லி அவ்வளோ சந்தோஷமாக சிரிக்கிறாரு. அது ரொம்ப இன்னசென்ட்டாக இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. ரூம் டு க்ரோங்கிறத லிட்டரலாக எடுத்து ஆப்வியஸ்லி அந்த இடத்துல மிக பெருசாகி நம்ம கேங்கை எதிர்க்க வந்துட்டு இருப்பாரு. பட் அவர் வரத்துக்கு முன்னாடி கேங் அங்கே கிளம்புறதுக்கு முன்னாடி நான் இட்டர்னிட்டியாக கான்கர் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லி கிளம்ப ரெடியாக இருப்பார். ஸோ இட்டர்னிட்டிங்கிற ஒரு வார்த்தையை நீங்கள் இதுக்கு முன்னாடி 11th ஸ்டாண்டர்டில் கேள்விப்பட்டிருப்பீங்க. இட்டர்னிட்டிங்கிற ஒரு விஷயம் இருக்கிறது டெக்னிக்கலாக கேங்குக்கு தெரிஞ்சிருக்கு போல. கஷ்டப்பட்டு டைமில் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு பதிலாக இட்டர்னிட்டிக்கிட்டே போய் டேரெக்டாக ஒரு வரமாக கேட்டுடலாங்கிற மாதிரி நினச்சிருப்பாரு. என்னமோ இல்லை இட்டர்னிட்டியவே கண்ட்ரோல் எடுக்கணும்னு நினச்சிருக்கலாம், வாய்ப்புகள் இருக்குது. ஆர் அவர் இட்டர்னிட்டின்னு சொன்னது ஆப்வியஸ்லி இந்த மொத்த யூனிவர்ஸை மீன் பண்ணுறதா கூட இருக்கலாம். பட் இட்டர்னிட்டிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம கேங்குமே இந்த இடத்துல மென்ஷன் பண்ணியிருக்காரு. அண்ட் சும்மாலாம் அந்த டைலாக் எழுதியிருக்க மாட்டாங்க, ஏதாவது ஒரு உள்குத்து இருக்க தான் செய்யும். இந்த இடத்துல கேசி மட்டும் கேங்கிட்ட மாட்டியிருப்பாள். ஸோ கேங் அவளை அடைச்சி வைக்க சொல்ல நம்ம கேசி எப்படியும் அங்கேருந்து தப்பிச்சு போய் ஜென்டோராவை காப்பாற்றிட்டு அந்த பக்கம் இருக்க எல்லா மக்களுக்குமே இந்த கேங் வந்து தப்பிக்க போகிறான், இதுதான் பர்ஃபெக்ட் சான்ஸ் நீங்கள் அட்டாக் பண்ணுறதுக்குன்னு சொல்லி ஒரு சின்ன பூஸ்டப் வந்து கொடுத்து விட்ருவாங்க. ஸோ அதனால் எல்லா மக்களுமே இப்போதைக்கு ரெவல்யூஷனை கிக் ஆஃப் பண்ணி ஆப்வியஸ்லி நம்ம கேங்கை அட்டாக் பண்ணுறதுக்காக அந்த இடத்துல வந்துட்டு இருப்பாங்க. அந்த இடத்துல தான் ஆப்வியஸ்லி நம்ம ஆண்ட்மேனும் மிக பெருசாக வளர்ந்து நம்ம கேங்கை அடிக்கவும் ட்ரை பண்ணுவார். கேங் ஆல்மோஸ்ட் தப்பிக்க பார்க்கும்போது பக்கத்தில் இருக்க ஒரு மிகப்பெரிய பில்டிங்கை ஷீல்டு மாதிரி யூஸ் பண்ணுவார். அதாவது இந்த இடத்துல நம்ம ஆண்ட்மேன் கேப்டன் அமெரிக்காவாக மாறி இருக்காரு. கேப்டன் அமெரிக்கா மேலே எந்த அளவுக்கு ஆண்ட்மேன் ரெஸ்பெக்ட் வச்சிருக்காருன்னு சொல்லி இது தெளிவாகவே காட்டுதுன்னு சொல்லலாம். ஸோ எப்படியோ நம்ம கேங் எஸ்கேப் ஆகிறத ஆண்ட்மேன் அண்ட் வாஸ் பார்த்தீங்கன்னா ஒன்றா சேர்ந்து தடுத்துருக்காங்க. பட் கேங் அவருடைய ஆர்மியுமே கூட்டிகிட்டு போகணும்னு நினச்சதுனா இந்த தாமதத்துக்கு காரணம். அவர் நினச்சிருந்தா இவர் மட்டும் எஸ்கேப் ஆகியிருக்கலாம், அந்த ஷிப்பை வச்சு மட்டுமே எஸ்கேப் ஆகியிருக்கலாம். பட் பேராசை பெரு நஷ்டத்தில் முடிச்சிச்சு. பார்த்தீங்களா, இங்கே இருக்க நம்ம கேங்கோட அந்த ஆர்மி வந்து ரோபோட்ஸாக மனுஷங்களாக ஒரு டவுட் உங்களுக்கு வந்திருக்கணும். எனக்கு அந்த டவுட் இருந்துச்சு தான். பட் இந்த சீனுக்கு அப்புறம் அந்த டவுட்டே கிடையாது. குவாஸ் வந்து இந்த பிரிட்ஜோட கோட் என்னன்னு சொல்லி அவருடைய மைண்டை செக் பண்ணி சொல்லியிருப்பார். மனுஷங்களோட மைண்டை தான் ரீட் பண்ண முடியும். அப்படி பார்த்தா இங்கே இருக்கவங்க எல்லாருமே மனுஷங்க இல்லைனா மனுஷங்க மாதிரி இருக்கவங்க. கேங் தன்னுடைய கண்ட்ரோலில் இவங்களை வச்சிருக்காருன்னு நான் சொல்லலாம்னு நினைக்கிறேன். மோடாக்கு இந்த பக்கம் கேசிலாங்க அடிக்க வர கேசிலாங்க டக்குன்னு பெருசாகி மூஞ்சிலே ஒரு குத்து உருவாக்கி பாருங்க. அதோட மோடா க்ளோஸ். ஆனால் அந்த இடத்துல சிம்பிளாக ஏன்டா அப்படி இருக்க அப்படிங்கிற ஒரு வார்த்தையை கேட்டு போடுறது மூலியமாக நம்ம மோடாக்கை திருத்தவும் செஞ்சுருப்பாங்க. டெட்புல் ஸ்டைலில் லேசி ரைட்டிங்
ஏன்டா இப்படி பண்ணுறீங்க, ஒரே வார்த்தையில் எப்போ அவ்வளோ தூரம் வில்லனாக இருந்தவன் திருந்துவான். ஆண்ட்மேன் ஒன்லி அப்போ அந்த கேள்வி கேட்டால் அவனுக்கு திருத்திருக்கலாம்ல, ஏன் அவனை வந்து குவார்டர் ஃபைனலுக்கு அனுப்பி கேட்டவனா மாற்றி எல்லாம் தேவையா? பெருசான கேசி வந்து நம்ம ஆண்ட்மேனை கட்டி பிடிச்சிட்ட அப்புறம் எனக்கு லைம் சாப்பிடணும் போல இருக்குது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ ஆப்வியஸ்லி நம்ம ஆண்ட்மேன் சிவில் வரப்போ பெருசாகிட்ட அப்புறம் எனக்கு ஆரஞ்ச் ஸ்லைசஸ் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாரு. அதே மாதிரி ஹாக்கை வந்து பார்த்தீங்கன்னா குவாண்டம் லெவலுக்கு போயிட்டு ரிட்டர்ன் ஆகிற அந்த சமயத்தில் என் கேமில் ஹாக்கைக்கு ஆரஞ்ச் ஸ்லைசஸுமே கொண்டு வந்து கொடுத்துருப்பாரு. அந்த ஒரு சிட்ரஸ் கண்டினியூட்டியை இந்த இடத்துலையுமே சூப்பராக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. இவ்வளோ தூரம் தான் போட்ட பிளான் எல்லாத்தையுமே டேமேஜ் பண்ணிட்டான்னு சொல்லி கேங் அந்த இடத்துல என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அழுவாருங்க. அவர் கண்ணில் பார்த்தீங்கன்னா லிட்டரலாக தண்ணி வந்துட்டுருக்கு, அழுவார். அதுக்கப்புறம் இதை நான் கையிலே எடுத்து முடிச்சுக்கிறேன்டா சொல்லி அங்கே கிளம்பி வந்து சுற்றி இருக்கவங்க எல்லாருமே அடித்து பொழப்பாரு. ஸோ அந்த சமயத்தில் அவர் போட்டிருக்க அந்த ட்ரெஸ் வந்து பார்த்தீங்கன்னா நார்மல் ஃபார்மில் இருந்து அப்படியே பேட்டில் ஃபார்முக்கு மாறும். லைக் அவருடைய ஆர்மர் எந்த அளவுக்கு டைட்டாக அவர் உடம்பை சுற்றி ஃபிக்ஸ் ஆகுதுன்னு சொல்லி கிளியராக கேட்டால் அவங்களால நோட் பண்ண முடியும்னு நினைக்கிறேன். ஒரு ஸ்பிளிட் செகண்ட் தான், பட் சூப்பராகவே ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. அந்த இடத்துல தான் அந்த படத்தோட தரமான ஒரு என்ட்ரி நடக்கும். நம்ம ஹேங்க் பிம் அவருடைய எறும்பு ஆர்மியோட உள்ள ஒருவர். ஸோ அந்த சமயத்தில் அந்த உலகத்தில் இருக்கவங்க யாருக்குமே எறும்புகள் எப்படி இருக்கும்னு தெரியாது. இந்த ஒரு விஷயத்தை க்ரைலரே கேட்டிருப்பாரு. ஸோ இந்த எறும்புகளை பார்த்த உடனே அந்த மக்கள் கொஞ்சம் சர்ப்ரைஸாக தான் இருப்பாங்க. அதே மாதிரி நம்ம கேங்குமே டைம்லைன் அழிக்கிறவன்டா நான், வெறும் சாதாரண எறும்புகளோட பேசுகிறவன் தானே நீ அப்படின்னு சொன்ன உடனே அந்த எறும்புகள் மூலியமாக தான் கேங்குக்கு அழிவே வர மாதிரி காமிச்சு முடிச்சிருப்பாங்க. எதுவுமே குறைச்சடை போட்டுறக்கூடாது, அதுக்குமே நம்ம கேங் ஒரு உதாரணமாக இங்கே அமைஞ்சிருக்காரு. ஸோ கேங்கோட மொத்த ஆர்மரியுமே இந்த இடத்துல எறும்புகள் பதம் பார்த்துட்டு போயிட்டே இருக்கும். ஒரு பக்கம் எறும்புகள் நம்ம கேங்கை போட்டு போலக்க, இந்த பக்கம் மோடாக்குமே டக்குன்னு மனம் திருதி வந்து நம்ம கேங்கை எதிர்த்து நிற்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஸோ அது எல்லாமே தேவையில்லாத விஷயம். பட் எனிவேஸ் இந்த இடத்துல நம்ம மோடாக்கோட டெத்தை வந்து பார்த்தீங்கன்னா ஃபன்னாகவும் இல்லாமல் எமோஷனாகவும் இல்லாமல் ரொம்பவே குழப்ப அடிச்சு வச்சிருப்பாங்க. நிஜமாலே மோடாக் செத்துட்டாராங்கிற ஒரு கேள்வி உங்களுக்கு வந்திருக்கலாம். அவருடைய ஹார்ட் ரேட் மானிட்டர் நோட் பண்ணி பாருங்க. அவர் உயிரோடு இருக்கும்போதெல்லாம் க்ரீன் கலர் சிக்னல் வரும். ஸோ இந்த இடத்துல அவர் செத்துட்டார். அவருடைய இந்த ஹார்ட் ரேட்டுங்கிறது அப்படியே ஃப்ளாட் லைன் ஆகிடுச்சு. ஸோ டெக்னிக்கலாக இந்த இடத்துல உண்மையாகவே டேரன் கிராஸ் மோடாக் வந்து செத்துட்டார். ஒன்று ஃபன்னாக ப்ளே பண்ணியிருக்கணும், இல்லைனா எமோஷனாக ப்ளே பண்ணியிருக்கணும், கலந்தரிச்சு கிரிஞ்சாக ப்ளே பண்ணிட்டாங்கன்னு சொல்லலாம் அந்த சீனை. ஸோ டெக்னிக்கலாக கேங் செத்துட்டாருன்னு தான் மற்றவங்க எல்லாருமே நினச்சி அங்கேருந்து கிளம்ப ரெடி ஆவாங்க. ஸோ எல்லாருமே அந்த போர்ட்டல் வழியாக எஸ்கேப் ஆகிட்ட அப்புறம் கேசி போகிறதுக்கு முன்னாடி ஸ்காட்லாண்ட் அந்த இடத்துல கேங் வந்த விஷயத்தை நோட் பண்ணிவிட்டு கேசியை உள்ளே தள்ளி விட்டுருப்பாரு. நோட் பண்ணி பாருங்க, உள்ளே தள்ளி விட்டுட்டு அதுக்கப்புறம் தான் கேங் கூட சண்டை போடுற மாதிரி அந்த சீக்வன்ஸ் அமைஞ்சிருக்கும். ஸோ கடைசி சிச்சுவேஷனில் கூட தன்னுடைய பொண்ணை காப்பாற்றணும் தான் நம்ம ஸ்காட் நினச்சிருக்காரு. ஸோ கண்டிப்பாக எம்சியூக்குள்ள ஒன் ஆஃப் த பெஸ்ட் டேட் ஸ்காட்லாண்ட். இந்த இடத்துல கேங் வந்து பார்த்தீங்கன்னா ஆண்ட்மேன் அடிக்கிறதுக்கு முன்னாடி அங்கே தப்பிக்க தான் ட்ரை பண்ணுவார். பட் ஆண்ட்மேன் தான் கேங்கை திரும்ப தடுத்துட்டு இருப்பாரு. ஸோ உடனே கேங் அவங்ககிட்ட டெக்னாலஜியில் இவனை கண்ட்ரோல் பண்ண முடியாதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு நம்ம ஆண்ட்மேனும் குட்டியாகி பெருசாகிட கூடாதுங்கிற தாட்டில் அவருடைய ஹெல்மெட்டை உடைக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஸோ அப்போ கூட நம்ம கேங் பக்காவாக பிளான் பண்ணி ஆண்ட்மேனோட ஹெல்மெட்டை உடச்சி அவனை டிரான்ஸ்ஃபார்ம் பண்ண விடாமல் பண்ணியிருக்காரு. ஆல்சோ எறும்புகளை காலால் தானே நசுக்குவோம், அதை கூட இந்த இடத்துல ரீக்ரியேட் பண்ண பார்த்துருக்காங்க போல். பட் இந்த இடத்துல டெக்னிக்கலாக அந்த கேங்குக்கு ஆண்ட்மேனே டஃப் கொடுக்குறாரு. இந்த இடத்துல மட்டும் நம்ம கேப்டன் அமெரிக்கா இருந்துருதான் நம்ம கேங்கை வழிச்சு நக்கிட்டு போயிட்டு இருப்பார் போலங்க. சீரியஸாக கேங்குக்கு பவர் இல்லைனா, ஐ மீன் டெக்னாலஜி இல்லைனா கேப்டன் அமெரிக்காவே போதும்ல. இந்த பக்கம் கேங்க அசால்ட்டாக தும்சம் மட்டும் போயிட்டே இருந்திருப்பாரு. ஆண்ட்மேனே கேங்குக்கு டஃப் கொடுக்கும்போது கேப்டன் அமெரிக்கா யோசிச்சு பாருங்க. இந்த சீனை நான் தேட்டரில் பார்க்கும்போது அதான் யோசித்தேன், கேப்டன் அமெரிக்கா மட்டும் இந்த இடத்துல இருந்திருக்கணுமே, கொய்யில் செத்தடி நீ அப்படிங்கிற மாதிரி தான் யோசித்தேன். பட் ஆண்ட்மேனை போலன்னு பொழந்துட்டு நானும் நீ இங்கே தோக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் ஆண்ட்மேன் அந்த மல்டிவர்ஸ் கோர் மேலே ரெட் அண்ட் ப்ளூ டிஸ்க்னு சொல்லி ரெண்டுத்தையும் போடுவார். ஸோ பெருசாக சின்னதாக அந்த ரெண்டு சிப்பையுமே போடும்போது அந்த கோருக்கு அது எப்படி ரியாக்ட் பண்ணுறதுன்னு தெரியாமல் கொஞ்சம் அன்ஸ்டேபிள் ஆகிடும். ஸோ இங்கே தான் நம்மளும் செத்து போயிடுவோம்னு சொல்லி கேங் திரும்பவும் எஸ்கேப் ஆக ட்ரை பண்ண அந்த இடத்துல கரெக்டாக வாஸ்ப் உள்ள போது நம்ம கேங்கை அந்த கோர் மேலே எட்டி விட்டுருவாங்க. அந்த கோர் மேலே பட்ட உடனே கேங் வந்து பார்த்தீங்கன்னா டக்குனு குட்டியாகி இருப்பார். பேக்ரவுண்டில் பார்த்தீங்கன்னா அவருடைய ஒரிஜினல் சைஸில் வந்து குட்டியாகிறத சூப்பராகவே காமிச்சிருப்பாங்க. ஆனால் அந்த கோர் அன்ஸ்டேபிள் ஆகி நம்ம கேங்கே உள்ளே இழுக்கிற மாதிரியும் காமிச்சு முடிச்சிருப்பாங்க. விச் மீன்ஸ் இப்போதைக்கு கேங் அந்த ப்ராபபிலிட்டி போர்ட்டலுக்குள்ளே தான் இருக்காரு. ஸோ உள்ளே அவரை மாதிரி இன்னும் பல கேங்ஸ் உருவாகவும் வாய்ப்புகள் அதிகம். என்னை பொறுத்த வரைக்கும் இந்த கேங் செத்துருக்க மாட்டான்னு நினைக்கிறேன். ஏன்னா இவருக்கு நம்ம ஆண்ட்மேன் மேலேயும் வாஸ்ப் மேலேயும் ஒரு பர்சனலான வெஞ்சன்ஸ் இருக்குது. அண்ட் இவங்க வந்து அந்த உலகத்து மேலேயும் ஒரு பர்சனல் வெஞ்சன்ஸ் இருக்க செய்யணும். ஸோ இவரை பாசிபிளி சீக்ரெட் வாஸுக்கு ரிட்டர்ன் கூட்டிகிட்டு வரலாம். தன்னை மாதிரியே இருக்க ஒரு கேங் ஆர்மியை கூட்டிகிட்டு அசால்ட்டாக கொண்டு வந்துடுவாங்கன்னு நினைக்கிறேன். அவர் அந்த ப்ராபபிலிட்டி ஸ்டாம்புக்குள்ளே நம்ம பியாண்டோட பவர்லாம் இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி கூட ஒரு கதையை அடிச்சு விடலாம், சொல்ல முடியாது. பட் கேங் வந்து செத்து போயிட்டான், இந்த உலக மக்களுக்கு ரெவல்யூஷன் கிடச்சிச்சின்னு சொல்லி ஜாலியாக அங்கே இருக்கும்போதே நம்ம கேஸே அவருடைய டெக்னாலஜியை யூஸ் பண்ணி இவங்க எல்லாருமே தங்களுடைய உலகத்துக்கு கூட்டு வந்துடுவாங்க. சில மாதங்கள் போது அதை தொடர்ந்து திரும்ப அந்த ஃபஸ்ட்டு சீனை வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே கம்ப்ளீட்டாக ரீக்ரியேட் பண்ணுறாங்க. இந்த முறை ஆப்வியஸ்லி சுற்றி இருக்க மக்கள் எல்லாமே நம்ம ஆண்ட்மேனை கொஞ்சம் வித்தியாசமாக பார்க்குற மாதிரி காமிக்கப்பட்டு இருந்துச்சு. ஏன் அப்படி வித்தியாசமாக பார்க்குறாங்க தெரியல. ஆல்சோ நம்ம ஆண்ட்மேனுக்கு பின்னாடி நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆண்ட்மேனோட ஹெல்மெட்டை போட்டு ஒரு ஹார்ட்டுமே வரையப்பட்டிருக்கு. ஸோ எல்லாருமே இப்போதைக்கு ஆண்ட்மேனை கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக கேர் எடுத்து பார்க்குறாங்களோ என்னமோ. இந்த கிராஃபிட்டி ஆர்ட் வந்து ஓப்பனிங் சீக்வன்ஸில் காணும். அதே பாதையில் தான் இப்போதைக்கு நம்ம ஆண்ட்மேன் நடந்து வர அந்த சமயத்தில் மேபி இது ஒரு ஆல்டர்னேட் டைம்ல இருக்குங்கிற டவுட் உங்களுக்கு வந்திருக்கும்ல. அதே டவுட் எனக்கு வந்துச்சு. பிகாஸ் இந்த இடத்துல நம்ம ஆண்ட்மேன் காஃபி வாங்க போகும்போது நீ ஸ்பைடர்மேன் நினச்சேன், ஆனால் உண்மையிலேயே ஆண்ட்மேனா நீ காசு கொடுறாடே அப்படின்னு சொல்லி $12 வந்து கேட்டிருக்க மாதிரி காமிக்கப்பட்டிருக்கோம். ஸோ $12ங்கிறது என்னை பொறுத்த வரைக்கும் MCUக்குள்ள ரன் ஆகக்கூடிய ஒரு சின்ன ஜோக் தான். Baby, give yourself
12% the credit. 12%. An argument can be made for 15. 12%? Well, please don't tell me there's a 12-year-old kid waiting in the car that I've never met. What percentage? I don't know. 12%. 12%? You know, I'm 12 minutes older than you. 12ங்கிற ஒரு வார்த்தையை மோஸ்ட்லி நிறைய இடங்களில் நிறைய படங்கள் MCU படங்களை பற்றி நான் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அவெஞ்சர்ஸ் 1ல் 12%, ஸ்டார்லார்ட் அவகிட்ட 12% பிளான் இருக்குன்னு சொன்னது. இப்போ இங்கே அந்த $12ங்கிறது எல்லாமே ஒரு சின்ன ஜோக் தான். இந்த ஜோக் எதுக்காக பண்ணீங்கன்னு சொல்லி கேட்டதுக்கு இந்த 12ங்கிறது தான் டெக்னிக்கலாக 1 சிலபிள்லேயே பெரிய வார்த்தையாக பெரிய நம்பர் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதுக்கப்புறம் 13, 14 சொல்லி 2 சிலபிள் வார்த்தைகள் வரும். அதனால் 1 சிலபிளில் பெருசாக இருக்க 12 யூஸ் பண்ணணும்னு சொல்லி நம்ம ஜேம்ஸ் கன் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஆல்சோ ஸ்டான்லி போகிறதும் 12th மந்த் தான், டிசம்பர். அதுவுமே ஒரு காரணமாக இருக்கலாம். பட் எனிவேஸ் இந்த 12 பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கீழே காமெண்ட் பண்ணுங்க. ஸோ எப்போவுமே காசு வாங்காதவர் இப்போதைக்கு காசு வாங்கியிருக்காரு. ஆல்சோ கேக் பண்ணாதவர் இப்போ கேக் பண்ணியிருக்காரு. அதை தாண்டி இந்த இடத்துல நம்ம ஆன்மேன் நடந்து போயிட்டு இருக்கும்போது அவர் பின்னாடி அந்த க்ரீன் கலர் ஜாக்கெட் போட்டிருக்க ஒரு பொண்ணு போகிறாங்களே, நான் கேங்கை தோக்கடிக்கிறது மூலியமாக தப்பு பண்ணிட்டோன்னு சொல்லி நம்ம ஆன்மேன் யோசிச்சுட்டு இருக்கும்போது அதே க்ரீன் ஜாக்கெட் போட்டிருக்க பொண்ணு அவன் முன்னாடி வர மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஸோ மேபி நம்ம ஆன்மேன் வேறு ஏதோ டைம் லைன் இல்லைனா வேறு ஏதாவது ஒரு டைம் லூப்பில் மாட்டிக்கிட்டாரோங்கிற ஒரு டவுட்டை இந்த இடத்துல எழுப்ப தான் செய்கிறாங்க. ஒன்று இது எடிட்டிங் மிஸ்டேக்காக இருக்கணும், இல்லைனா கேங் பிளான் பண்ணி நம்ம ஆன்மேனை ஒரு டைம் லூப்பில் மாட்டி விட்டுருக்கணும். ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஆன்மேன் வேறு டைம் லைனுக்கு போயிட்டாரா இல்லை வேறு டைம் லைன் லூப்பில் மாட்டியிருக்காரான்னு சொல்லி உங்கள் தச்சக்கையில் காமிடுங்க. ஆல்சோ அந்த கேக் வந்து பார்த்திங்கன்னா க்ரீன் கலரில் இருக்கும். நம்ம கேங்கோட கலர்ஸும் க்ரீன் கலர் தான். அதுவுமே ஒரு நோட் பண்ண வேண்டிய பாயிண்ட். லைக் ஆன்மேனுக்கு கேக் பண்ணுறதா இருந்தால் ஒன்று ரெட் கலரில் பண்ணியிருக்கணும், இல்லை ஆன்மேன் ஆர்டர் கொடுக்குறதா இருந்தால் அவர் வந்து அவருடைய பொண்ணு கலர் பர்பிள் கலரில் கொடுத்துருக்கலாம். பட் க்ரீன் கலரில் கொடுத்துருக்காருல, யோசிச்சு பாருங்க. ஆல்சோ தன்னுடைய பொண்ணு பர்த்டே நிறைய மிஸ் பண்ணியிருப்பாருன்னு சொல்லி ஒரு ஃபேக் பர்த்டே தான் செலிப்ரேட் பண்ணுறாங்க. அகைன் ஃபேக் பர்த்டேன்னு சொல்லும்போது இந்த டைம்லைன் உண்மையாக இல்லாமல் ஒரு ஃபேக்கான டைம்லைனாக இருக்கலாம், புரியுதா? ஸோ கேங் தான் தோத்துட்டங்கிற மாதிரி ஒரு பிம்பத்தை உருவாக்கி இருக்கலாம். சும்மா ஒரு கெஸ் தான். ஆன்மேன் நம்ம ஜெயிச்சோமா தோத்தோமான்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கும்போதே அதோட அதை படத்தை முடிச்சிருவாங்க. நீங்கள் சொல்லுங்கள், உண்மையாகவே ஆன்மேன் ஜெயிச்சாரா தோத்தாரா, இது உண்மையான டைம்லனா ஃபேக் டைம்லனான்னு சொல்லி கொடுத்தாச்சேன் மறக்க வைக்கல காமிடுங்க. அதை தொடர்ந்து 2 போஸ்ட் கிடச்சினா ஆல்ரெடி நம்ம படம் ரிலீஸ் ஆன அப்போவே பிரேக் டவுன் பண்ணிட்டோம். பட் இந்த ஹெச்டி பிரிண்ட்டில் இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான டீட்டெயில்ஸ் கணக்கு தெரிஞ்சிச்சு. மிக முக்கியமாக அந்த 3 ஸ்டாச்சுஸ் காமிக்கும் போது பேக்ரவுண்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா லைட்டாக அந்த டைம்லைனுங்கிற விஷயம் உங்களுக்கு தெரியும். ஸோ டப்புன்னு நம்மளுக்கு பார்க்கும்போது அது ஒரு டைம்லைனாக தான் இருக்கும்னு நினச்சோம். பட் இம்மோர்டல்ஸ் அந்த டைம்லைனை பார்க்கும்போது அது சிங்கிள் டைம்லைன் கிடையாது, மல்டிபிள் டைம்லைன்ஸ் மர்ஜ் ஆகி இருக்குங்கிறது தெளிவாகவே காமிக்குது. அண்ட் இதை தான் இப்போதைக்கு மற்ற கேங்ஸ் எல்லாமே கண்ட்ரோல் பண்ணணும்னு நினைக்கிறாங்க போல். அண்ட் எதுவுமே ஸ்ட்ரெயிட் டைம்லைன் கிடையாது, அதையுமே நோட் பண்ணி பாருங்க. ஸோ இந்த இடத்துல நான் எல்லாருமே கூப்பிட்டேன் அப்படின்னு சொல்லும்போது நிறைய வித்தியாசமான கேங்ஸ் வந்துட்டு இருப்பாங்க. அவங்க அப்பேர் ஆகிற அந்த போர்ட்டலுங்கிறது எக்ஸாக்ட்லி மல்டிவர்ஸ் ஆஃப் மேட்னஸில் நம்ம ரீட் ரிச்சர்ஸ் வர யூஸ் பண்ண அதே போர்ட்டல் தான். ஸோ ரீட் ரிச்சர்ஸ் ஏன் மென்ஷன் பண்ணேன்னு கேட்டிங்கன்னா, நத்தனியல் ரிச்சர்ஸ், அதாவது கேங் வந்து டெக்னிக்கலாக ரீட் ரிச்சர்ஸோட ஒரு டிசெண்டன்ட். அதாவது ஃபென்டாஸ்டிக் ஃபோர் மிஸ்டர் ஃபென்டாஸ்டிக்குங்கிறவங்க நம்ம கேங்கோட கொள்ளு தாத்தா. அண்ட் இந்த ரீட் யூஸ் பண்ணுற அந்த டெக்னாலஜியோட இன்ஸ்பிரேஷனே நம்ம டூமோட அந்த டைம் மிஷின் போர்ட்டல் இன்ஸ்பிரேஷன் தான் சொல்லி அதோடைய கிரியேட்டர்ஸே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. காமிக்லேயுமே நம்ம டாக்டர் டூமோட அந்த டைம் ட்ராவல் மிஷினை இன்ஸ்பயர் பண்ணி தான் கேங்குமே அவருடைய அந்த டிவைஸை உருவாக்கியிருப்பாரு. எல்லாமே இப்போதைக்கு இன்டர் கனெக்டடாக தெரியுது. எங்கே கூட்டிட்டு போகிறாங்க சத்தியமாக புரியல. ஃபென்டாஸ்டிக் ஃபோர் படம் வந்தால் தான் நம்ம புரியும்னு நினைக்கிறேன். பொறுத்தது பார்ப்போம். இந்த இடத்துல ஏகப்பட்ட வித்தியாசமான வேரியன்ஸ் ஆஃப் கேங் வந்துட்டு இருப்பாங்க. அதில் இந்த கேங் முழுசாகவே ஒரு பிளாக் கலர் ட்ரெஸ் போட்டிருப்பாரு, இந்த கேங் முழுசாக ஒரு க்ரீன் கலர் ட்ரெஸ் போட்டிருப்பாரு. ரெண்டுமே கிளாசிக் சூட் தான். பட் அதை தாண்டி இந்த கேங் நீங்கள் நோட் பண்ணி பார்த்தீங்கன்னா இவர் போட்டிருக்க அந்த சூட்டும் இந்த லோக்கி சீசன் 1ல் அந்த ஹீ ஹூ ரிமைன்ஸ் போட்டிருக்க அந்த சூட்டும் எக்ஸாக்ட்லி பர்ஃபெக்டாக மேட்ச் ஆகுது. மேபி லைக் இவர் தான் ஃபியூச்சரில் சீசன் 1ல் அந்த ஹீ ஹூ ரிமைன்ஸாக மாறுவாரோங்கிற டவுட் உங்களுக்கு வருதுல. லைக் 2 பேர் சூட்டும் ஒரே மாதிரி இருக்குது. மேபி ஒரு ஈஸ்டர்க்காக ஒரு சின்ன ஃபோர் ஷேடிங்காக வச்சாங்களோ என்னமோ. லைக் இவர் தான் ஃபியூச்சரில் ஹீ ஹூ ரிமைன்ஸாக மாற போகிறான்னு சொல்லி காமிக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது, பார்ப்போம். ஆல்சோ பின்னாடி ஒருத்தர் கோட் சூட்டோட அப்பேர் ஆகியிருப்பார். ஸோ அவர் தான் மிஸ்டர் கிரைஃபன். ஸோ காமிக்கில் கிரைஃபனுங்கிறவங்க கேங்லேருந்து பிரிஞ்ச நேத்தனியல் ரிச்சர்ஸ் கிங் இண்டஸ்ட்ரீஸ்னு சொல்லி நம்ம அவெஞ்சர்ஸோட அந்த பில்டிங் வாங்கி நடத்திட்டு இருப்பாரு. ஸோ அந்த கிங் இண்டஸ்ட்ரீஸுக்கான அடையாளத்தை கூட நீங்கள் இதுக்கு முன்னாடி லோக்கி சீசன் 1ல் பார்த்துருக்கலாம். ஸோ ஒரு வேளை நம்ம சொன்ன மாதிரி இங்கே வந்திருக்கிறது அந்த ஹீ ஹூ ரிமைன்ஸ் கேங்காக இருந்து மற்றவங்க எல்லாருமே போட்டு தள்ளி அந்த டைம் லைன் அழைத்துங்கிற ஒரு விஷயத்தை கண்ட்ரோல் எடுத்தவராக கூட இருக்கலாம், பார்ப்போம். அதை தாண்டி ஏகப்பட்ட வித்தியாசமான கேங்ஸ் காமிச்சிருப்பாங்க. இந்த இடத்துல ரெப்டைல் கேங்கு, அது பின்னாடி பாசிபிளி இது ஸ்க்ரல் கேங்காக தான் இருக்கணும். நம்ம வந்து நிறைய வித்தியாசமான வெர்ஷன்ஸ் ஆஃப் கேங் வந்து காமிச்சிருப்பாங்க. இது அப்படியே காமிக்குக்கான எக்ஸாக்ட் ரெஃபரன்ஸ் ரொம்ப சூப்பராக காமிச்சிருந்தாங்க. பட் ஒரு வார்த்தை என்னன்னு கேட்டிங்கன்னா, இல்லை எந்த ஒரு கேங்கையுமே வேற ஒரு ஆக்டை ப்ளே பண்ணுற மாதிரியே ப்ரெசென்ட் பண்ணலை. அப்படி காமிச்சிட்டாங்கன்னா இப்போ நடக்கிற அந்த ஜானத்தன் மேஜஸ் பிரச்சனையே கொஞ்சம் ஈஸியாக சமாளிச்சிருக்கலாம். பட் ஃபியூச்சரில் அதை எப்படி ஹேண்டில் பண்ண போகிறாங்கன்னு தெரியல. லைக் அந்த கூட்டத்தில் வேற ஒரு கேங் இருந்தார் அப்படிங்கிற மாதிரி கூட சொல்லலாம், வாய்ப்புகள் இருக்குது. பட் அந்த படத்தை பார்க்கும்போது நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான கேள்விகள் எழும்பிச்சுன்னு சொல்லலாம். ஸோ கண்டிப்பாக நிறைய பேருக்கு ஏகப்பட்ட கேள்விகள் இருக்கலாம். ஸோ அந்த வகையில் இப்போதைக்கு ஒரு 5 to 6 கேள்விகளுக்கு என்னால் முடிச்ச அளவுக்கு ஆன்சர் பண்ண பார்க்குறேன். ஸோ இது பிளாட் ஹோல்ஸ்ன்னு சொல்ல முடியாது, பட் கிட்டத்தட்ட அந்த கேட்டகரிக்குள்ள வரலாம். ஸோ படம் பார்க்காதவங்க இதை ஸ்கிப் பண்ணுறது நல்லது. வீடியோ ஆரம்பிச்சிடலாம். ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் நிறைய பேர் கேட்ட ஒரு கேள்வி, எப்படி இந்த பக்கம் ஜானட்டால் இந்த கேங்கோட அந்த விஷ
விஷன் எல்லாத்தையுமே பார்க்க முடிஞ்சிச்சு. லைக் கேங் இதுக்கு முன்னாடி எத்தனை பிளானட்ஸ்க்கு முன்னாடி எப்படிலாம் அழிச்சாருங்கிற விஷயத்தை எப்படி இந்த பக்கம் ஜானட்டால பார்க்க முடிஞ்சிச்சு சொல்லி கேட்டீங்க. படத்துல அதை வந்து லைட்டாக மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ கேங்கோட அந்த டைம் சேரை வந்து கேங் அவருடைய நியூரல் நெட்வொர்க் மூலியமாக தான் கண்ட்ரோல் பண்ணுறாரு. அதாவது டெலிபத்திக்கலாக கண்ட்ரோல் பண்ணுறாரு. அவர் மைண்டில் என்னென்ன விஷயங்கள் நினைக்கிறாரோ அது எல்லாத்தையுமே இந்த சேர் பண்ணும். ஸோ அவர் மைண்டில் நினைக்கிற விஷயங்களை இந்த சேரில் கனெக்ட் பண்ணுற மாதிரி ஒரு நியூரல் நெட்வொர்க் இருக்கு. ஸோ இந்த பக்கம் அந்த கோரை அந்த சேரில் ஃபிக்ஸ் பண்ணுற அந்த சமயத்தில் நியூரல் நெட்வொர்க்கை தெரியாதனமாக ஜானட் தொட்டுருவாங்க. ஸோ அதில் நம்ம கேங்கோட எல்லா விஷயமும் இந்த பக்கம் ஜானட்டுக்கு தெரிகிற மாதிரி காமிக்கப்பட்டிருக்கும். ஸோ கேங்கோட பாஸ்ட் மட்டும் இல்லை, அவர் இது வரைக்கும் செஞ்ச எல்லா விஷயங்களுமே ஆப்வியஸ்லி நம்ம ஜானட்டுக்கு அந்த இடத்துல தெரிய வந்திருக்கும். அது பத்தாத குறைக்கு ஜானட்டுமே கொஞ்சம் அதிக நேரங்கள் இந்த குவாண்டம் ட்ரெல்மை பார்த்தீங்கன்னா ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. அவங்களுக்குள்ளேயும் ஒரு வகையான குவாண்டம் எனர்ஜி ஃப்ளோ ஆகிட்டு இருக்கு. ஆண்ட்மேன் அந்த வாஸ் பழைய படத்துலையுமே இந்த குவாண்டம் ஃப்ளக்சுவேஷனை கோஸ்டோட உடம்புல இருந்து டெக்னிக்கலாக ஜானட் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கண்ட்ரோலில் கொண்டு வந்திருப்பாங்க. இப்போதைக்கு ஜானட் குவாண்டம் ட்ரெல்மில் தான் இருக்க அந்த சமயத்தில் பாசிபிளி அவங்களால ஈஸியாகவே இந்த நியூரல் நெட்வொர்க் கூட கனெக்ட் ஆக முடிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். பட் பாசிபிளி கேங்குக்கு தெரியாமல் ஏகப்பட்ட வித்தியாசமான விஷயங்களை கூட நம்ம ஜானட் பார்த்துருக்கலாம். ஸோ அதை தெளிவாக படத்தில் காமிக்கல. பட் கேங்கே ஃபைனலாக ஜானட் கிட்ட கேட்டிருப்பாரு, நீ என்ன விஷயங்களை முழுசாக பார்த்தேன்னு. லைக் அவருடைய பாஸ்ட், இவருடைய சீக்ரெட்னு சொல்லி எல்லாத்தையுமே ஜானட் தெரிஞ்சு வச்சிருக்காங்க. பட் யார்கிட்டயுமே ஷேர் பண்ணல. அதுதான் ரெண்டாவது கேள்வி. எதுக்கு ஜானட் இந்த கேங்கை பற்றி மற்றவங்க யார்கிட்டயுமே சொல்லலை? மேபி லைக் இந்த கேங்கை பற்றி பேச வேணாம்னு நினச்சிருப்பாங்களோ என்னமோ. பட் அப்படி நினைக்கிறவங்க குவாண்டம் ட்ரெல்முக்கே போகக்கூடாதுன்னு தானே நினச்சிருக்கணும். ஸோ அப்படி இருக்கும்போது எதுக்கு ஆண்ட்மேன் அந்த வாஸ் படத்தோட எண்டிங்கில் இந்த மாதிரி ஆண்ட்மேனை குவாண்டம் எனர்ஜி எடுக்கிறதுக்காக குவாண்டம் ட்ரெல்முக்கு அமைச்சிருந்தாங்க. கேசி கூட அந்த குவாண்டம் ட்ரெல் பற்றின நிறைய விஷயங்களை பற்றினா படிச்சுட்டு இருப்பா, ரிசர்ச் பண்ணிட்டு இருப்பேன். நீ இதெல்லாம் பண்ணக்கூடாது, குவாண்டம் ட்ரெல் பக்கமே நம்ம தலை வச்சு படுக்கக்கூடாதுங்கிற ஒரு விஷயத்தை எதுக்கு ஜானட் சொல்லலை? அங்கேயே மறைச்சிருக்கலாமே. ஒரே ஒரு எக்ஸ்பிளனேஷன், குவாண்டம் ட்ரெல் நீங்கள் நினைக்கிற மாதிரி இல்லாமல் மிக பிரம்மாண்டமான கிட்டத்தட்ட நம்ம யூனிவர்ஸுக்கு ஈக்குவலான ஒரு பரப்பை கொண்டு இருக்கணும்னு நினைக்கிறேன். அதாவது நம்ம எர்த்தில் இருக்கோம், கேங் வந்து இந்த ஆண்ட்ரோமேடா கேலக்ஸியில் மூலையில் ஒரு பிளானெட்டில் இருக்காருன்னு வச்சுக்கோங்க. ஸோ நம்ம எர்த்தில் என்ன விஷயங்கள் பண்ணாலும் அது கேங்குக்கு தெரியறதுக்கான வாய்ப்பு இல்லை. எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். ஸோ கேங் அந்த பிளானெட்டில் இருக்காரு, அதை தனி நீங்கள் வேறு எங்கே போனாலும் கேங்கால் கண்டுபிடிக்க முடியாது. பட் சப்போஸ் உங்ககிட்ட ஏதாவது ட்ராக்கிங் மெக்கானிசம் இருந்துச்சுன்னா, இல்லை ட்ராக் பண்ணக்கூடிய ஏதாவது ஒரு விதமான டெக்னாலஜி இருந்துச்சுன்னா, அதிலிருந்து வர சிக்னலை வச்சு கேங்கால் நீங்கள் இருக்க இடத்த பாயிண்ட் பண்ண முடியும். ஸோ அதுதான் குவாண்டம் ட்ரெல்முக்கே நடந்திருக்கு. ஸோ கேங் ஒரு முக்கில் இருக்கா, நம்ம இந்த முக்கில் வந்து ரிசர்ச் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி ஜானட் முடிவு பண்ணியிருக்கலாம். பட் கேசி பண்ணது ஒரு டீப் சேட்டிலைட். ஸோ சேட்டிலைட் சொல்லும்போது ஆப்வியஸ்லி இவங்க இருக்க இடத்த உலகம் முழுக்க இருக்க எல்லா இடங்களுக்குமே சிக்னல் அனுப்பும். என்னடா புது சிக்னல் வருதுன்னு சொல்லி கேங்கோட ரைட் ஹேண்ட் மேனாக இருந்த நம்ம மோடா கண்டுபிடிச்சு அசால்ட்டாக அவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துக்கு கூட்டு வந்துட்டாங்க. ஸோ இந்த இடத்துல மூணாவது கேள்வி எழும்புது. கேசி கண்டுபிடிச்சது ஒரு சேட்டிலைட் தான், சிக்னல் அனுப்பக்கூடிய ஒரு மிஷின் மட்டும்தான், அது போர்ட்டல் கிடையாது. ஸோ அந்த போர்ட்டலுங்கிற ஒரு விஷயத்தை அவஞ்சஸ் என்கேப்லாம் நம்ம அவஞ்சஸ் யூஸ் பண்ணியிருப்பாங்க. வேனுக்கு பின்னாடி இருக்கும், ஆல்சோ ஒரு மிகப்பெரிய போர்ட்டலே கிரியேட் பண்ணியிருப்பாங்க. அது இருந்தால் மட்டும் தான் குவாண்டம் ட்ரெல்முக்கு உங்களால் ஃபிசிக்கலாக ட்ராவல் பண்ண முடியும். பட் இந்த இடத்துல வெறும் சேட்டிலைட்டை வச்சு எப்படி அவங்க எல்லாருமே மோடாக் உள்ள கூட்டம் தான் நீங்கள் கேட்குறதுன்னு புரியுது. இதுக்கான பதில் என்கிட்ட சுத்தமாக இல்லை. மேபி மோடாக் அந்தளவுக்கு அதிகமான டெக்னாலஜியாக டெவலப் பண்ணியிருக்கலாம். உள்ளே இருந்துக்கிட்டே குவாண்டம் ட்ரெல்முக்குள்ளே இருந்துக்கிட்டே வெளியில் இருக்கவங்க கூட இன்ட்ராக்ட் பண்ணுற மாதிரி ஒரு டெக்னாலஜி அவர் உருவாக்கியிருக்கலாம். பட் இதுக்கான பதில் என்கிட்டே இல்லை, பாசிபிளி ரைட்டர்ஸ் கிட்டேயுமே இருக்காதுன்னு நினைக்கிறேன். இது கிட்டத்தட்ட ஒரு பிளாட் ஹோல் தாங்க. அடுத்து கேங்கை எதுக்கு எக்ஸைல் பண்ணாங்க? ஐ மீன் லைக் ஆப்போசிட்டில் அத்தனை கேங் மெம்பர்ஸ் இருக்காங்க, எல்லாருமே ஒன்றா சேர்ந்து இந்த கேங்கை எக்ஸைல் பண்ணியிருக்காங்க. அண்ட் அவர் அந்த குவாண்டம் ட்ரெல்முக்குள்ள வரும்போதும் செம்மையாக அடிபட்டு தான் வந்திருப்பார். ஐ மீன் லைக் அவரால் நடக்கவும் முடிஞ்சிருக்காது. அவரோட சேருமே பார்த்தீங்கன்னா செம்மையாக டேமேஜ் ஆகிருக்கும். ஜானட் தான் ஹெல்ப் பண்ணியிருப்பாங்க. ஸோ இவ்வளோ கஷ்டப்பட்டு அடித்து துவச்சி காய போட்டு அவனை இந்த குவாண்டம் ட்ரெல்முக்கு எக்ஸைல் பண்ணுறதுக்கு பதிலாக பட்டுன்னு சுட்டு பொட்டுன்னு போட்டு தள்ளிக்கலாமே. கேங்கை கொண்டு இருக்கலாமையா, எதுக்கு நீங்கள் வந்து குவாண்டம் ட்ரெல்முக்குள்ள எக்ஸைல் பண்ணுறீங்க அப்படின்னு ஒரு கேள்வி எழும்புதுல. ரெண்டு பதில்கள் இருக்குது. கேங்கை கொல்ல முடியாதுல்ல, எப்படி இருந்தாலும் நம்ம பையடா அவனை நம்ம கையால் கொல்லக்கூடாது. அதனால் பைபிளையே ஜெயிலில் போட்டுடலாம். ஸோ இப்போ உங்களுக்கு ஒரு பிரச்சனைனா அவனை தூக்கி ஜெயிலில் போட்டு அவனை திருத்த ட்ரை பண்ணுவீங்களா? அந்த வகையில் அவன் செஞ்ச தப்புக்கு மற்ற கேங்ஸ் எல்லாருமே ஒன்றா சேர்ந்து இந்த கேங்கை திருத்த ட்ரை பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். ராமட்டட்டே அந்த செஞ்சுரியன் இல்லைனா அந்த ஃபியூச்சர் கேங்கை பார்த்து நீ கொல்ல முடியலன்னு செம்ம காண்டில் இருக்கியா அப்படிங்கிற மாதிரி கேட்டிருப்பாரு. ஸோ கொலை பண்ண ட்ரை பண்ணியிருக்காங்க, பட் கொலை பண்ண வேணாம். இவனால் ஆக வேண்டிய காரியங்கள் ஒரு பாசிபிளி இவனை வச்சு இருக்க யூஸ் வந்து கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது. அதனால் குவாண்டம் ட்ரெல்முக்குள்ள அவனுக்கு கொஞ்ச நேரம் அடிச்சு வச்சுட்டு அதுக்கப்புறம் திருதுறானா இல்லையான்னு பார்ப்போங்கிற மாதிரி ஒரு முடிவை மேபி மற்ற கேங்ஸ் எடுத்துருக்கலாம். பட் கொண்டு இருந்தாலும் ஈஸியாக முடிஞ்சிருக்கும். பட் எனிவேஸ் இது ஒரு ஆப்ஷன். அப்படி இல்லைனா சாவுக்கு மேலே ஒரு தண்டனையை கொடுக்கணும்னு அவங்க நினச்சிருக்காங்க. பிகாஸ் கேங் அந்த கேரக்டர்ஸ்க்கே சாவை விட மிகப்பெரிய தண்டனை தெரியுமா? சிம்பிள், அவங்கள டைம் ட்ராவல் பண்ண விடாமல் பார்த்துக்க வேண்டியது. அந்த வகையில் குவாண்டம் ட்ரெல்முக்குள்ள டைம் அண்ட் ஸ்பேஸுக்கு எந்த ஒரு வேல்யூமே கிடையாது, எல்லாமே கண்ணாப்பிடான்னு இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு இடத்துல கேங்கை கொண்டு வந்து தங்க வச்சா அந்த பயபுல டெக்னிக்கலாக அந்த கோர் ரெடி ஆகாமல் இருக்கும் பட்சத்தில் மற்ற மனுஷங்களாக சாதாரண ஒரு வாழ்க்கையாக வாழ்ந்திருப்பான். ஸோ அதுவே அவனுக்கு ஒரு மிகப்பெரிய தண்டனைங்கிற மாதிரி கேங் கொடுத்துருக்கலாம். டைம் ட்ராவல் பண்ண விடாமல் பண்ணிட்டு ஸோ இவனுக்கான ஒரு சாதாரண வாழ்க்கை அந்த கேங் வந்து பார்த்தீங்கன்னா பனிஷ்மெண்ட்டாக ப்ரெசென்ட் பண்ணியிருக்க வாய்ப்புகள் இருக்கு. இதை தாண்டி மூணாவது ஒரு ஆப்ஷனும் இருக்குது. இந்த கேங் செம்ம பவர்ஃபுல்லானவன், இவனை அடிச்செல்லாம் தோக்கடிக்கவே முடியாது. மேபி லைக் சண்டை போட ட்ரை பண்ணி அதுக்கப்புறம் முடியாமல் இவனை வேற வழியே இல்லாமல் போர்ட்டலுக்குள்ளே தள்ளி விட்டுருக்கலாம்.
ஸோ குவாண்டம் ரேமுக்குள்ளே போடாங்கிட்டு அப்படிங்கிற மாதிரி அவரை தள்ளி விட்டுருக்கலாம். ஸோ இதில் என்ன வேணாச்சும் நடந்திருக்கலாம். ஸோ இது எல்லாத்துக்குமே எக்ஸ்ப்ளனேஷன் அடுத்த வரப்போகிற படங்களில் தான் கிடைக்கும். பட் என்ன கேட்டிங்கன்னா பாசிபிளி இந்த கேங் சாகிறதுக்கான வாய்ப்பு இல்லைன்னு நினைக்கிறேன். அவர் கோருக்குள்ளே தான் மாட்டியிருக்காரு. சாகிற மாதிரி இருந்தாலும் அவர் கோருக்குள்ளே இருந்து வெளியில் வரும்போது இன்னும் பவர்ஃபுல்லான கேங்காக வெளில வரதுக்கான சான்சஸ் அதிகம். பொறுத்து பார்ப்போம். ஸோ இவர் தான் இந்த அளவுக்கு புத்திசாலியாக இருக்காரு. டைம்ஸ் எல்லாம் கண்டுபிடிக்கிறாரு. மல்டிவர்ஸ் லெவலில் ஒரு கேங் கவுன்சிலே உருவாக்கியிருக்காங்க. ஸோ கேங் எல்லாமே அந்த அளவுக்கு புத்திசாலிகளாக இருந்தால் அவர் உருவாக்கின சேருக்கு தேவையான அந்த பவர் சோர்ஸை அவரால் எதுக்கு கிரியேட் பண்ண முடியல. ஐ மீன் லைக் அவர்கிட்ட இருக்க அந்த பவர் சோர்ஸ் பவர் எழுந்துருச்சு. அதை கிக் ஆஃப் பண்ணுறதுக்கு தான் ஜானட் வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஜானட்டால் முடியக்கூடிய ஒரு விஷயத்தை எதுக்கு நம்ம கேங் தனியாக பண்ணலை? அண்ட் ஜானட் வெளியில் வந்துட்ட அப்புறமும் இந்த பக்கம் கேங் அந்த பெருசாக இருக்க அந்த குவாண்டம் சோர்ஸை தனியாக ஒதுக்கி தள்ளி இவராக புதுசாக சோர்ஸை கிரியேட் பண்ணியிருக்கலாமே. எதுக்கு அந்த பெருசான கோர் தான் வேணும்னு ஒத்த காலில் நின்னாரு? புதுசாக ஒன்று கிரியேட் பண்ணியிருக்கலாமே. நீ தானே அந்த கோரையுமே உருவாக்கியிருப்ப அப்படின்னு கேள்வி உங்களுக்கு எழுபதில்லை. ஸோ நான் திரும்பவும் சொல்கிறேன், இது ஸ்பேஸ் அண்ட் டைமுக்கு அப்பாற்பட்ட ஒரு இடம். இந்த இடத்துல ஸ்பேஸ் அண்ட் டைமில் நீங்கள் ட்ராவல் பண்ணக்கூடிய ஒரு மிஷினை எப்படி உருவாக்க முடியும்? அதாவது உங்கள் முதுகே நீங்கள் பார்க்குற மாதிரி தான் முடியாதுல்ல. இன்னும் பெஸ்ட் எக்ஸாம்பிள், உங்களுக்கு வரையக்கூடிய அந்த திறமை இருந்தாலும் பேப்பரை கொடுத்தா தான் உங்களால் வரைஞ்சு காட்ட முடியும். அதே மாதிரி இந்த இடத்துல நம்ம கேங்குக்கு அதை பண்ணக்கூடிய அந்த திறமை இருந்தாலும் அவர் மெட்டீரியல் வேர்ல்டில் அவருக்கு தேவையான அந்த எக்யூப்மெண்ட்ஸ்லாம் வேணும்ல. அந்த ஸ்பேஸ் அண்ட் டைம் சம்மந்தப்படாத ஒரு இடத்துல இருந்துக்கிட்டு ஸ்பேஸ் அண்ட் டைமில் ட்ராவல் பண்ணக்கூடிய ஒரு மிஷினை எப்படி உருவாக்க முடியும்? கஷ்டம்தான். பட் ஜானட் வந்து அதை உருவாக்கலாம் செய்யல. அந்த கோருக்கு ஒரு பவர் சோர்ஸை கொடுத்துருப்பாங்க. அந்த கோரை ஆக்டிவேட் பண்ணியிருப்பாங்க, அவ்வளோதான். ஆர் மேபி இந்த பவர் சோர்ஸை உருவாக்குனதே கேங்காக இல்லாமல் வேற ஒருத்தராக இருக்கலாம். லைக் டூமாக இருக்கலாம். ஏன்னா காமிக்கில் நேத்தனியல் ரிச்சர்ட்ஸ் அந்த டாக்டர் டூமோட அந்த டைம் ட்ராவல் மிஷினை யூஸ் பண்ணி அதை வச்சு தான் இந்த ஒரு சேரியை கிரியேட் பண்ணியிருப்பாரு காமிக்கில். ஸோ இவருடைய சொந்த ஐடியா டைம் ட்ராவல் மிஷின் கிடையாது. ஸோ இவருக்கு இதை எப்படி உருவாக்குறதுங்கிற அந்த டெக்னிக்கல் நாலேஜ் இல்லாமல் போயிருக்கவும் வாய்ப்புகள் அதிகம். சரி, ஓகே, அவருக்கு அந்த நாலேஜ்லாம் இல்லைன்னே வச்சுக்கோங்க. பட் இப்போ தான் அவர்கிட்ட ஆண்ட்மேன் அண்ட் கேசி மாட்டியிருக்காங்க. 2 பேர்கிட்டையுமே பிம் பார்ட்டிகல்ஸ் இருக்குது. ஸோ கேங்குக்கு என்ன தேவை? அந்த கோர் பெருசாகி இருக்குது, அந்த குட்டியாக்கணும், அவ்வளோதான். அதுக்கு எதுக்கு ஆண்ட்மேன் வேணும்? ஆண்ட்மேன் கிட்ட இருக்க அந்த பிம் பார்ட்டிகளே பத்தாதா? அதில் இருக்க அந்த 2-3 டிஸ்கை யூஸ் பண்ணி ஈஸியாகவே அந்த கோரை ஒரு சின்னதாகிட்டு போயிட்டே இருக்கலாம். ஆண்ட்மேனோட ஹெல்ப்பே அவருக்கு தேவையில்லையே அப்படின்னு போய் கேட்டிருந்தீங்க. இதுக்கு பதில் நான் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. படத்தில் கேங்கே சொல்லியிருந்தாரு, கேங்குக்கு மற்ற அவெஞ்சர்ஸ் சூப்பர் ஹீரோஸை பார்த்து பயமே கிடையாது. அவருக்கு பயமே அவருடைய கேங் வேரியன்ஸை பார்த்து தான். ஸோ இந்த மிகப்பெரிய கோரை குட்டி ஆக்கணும்னா அதுக்குள்ளே போயாகணும். உள்ளே போகும்போது ஒரு ப்ராபபிலிட்டி ஸ்டாம் இருக்குது. அந்த ஸ்டாமுக்குள்ளே நீங்கள் எடுக்கிற ஒவ்வொரு முடிவுக்கும் ஒவ்வொரு வேரியண்ட் உருவாகுறாங்க. ஆரம்பத்தில் அத்தனை ஆண்ட்மேன் இருக்கும்போது எந்த ஆண்ட்மேனும் ஒரிஜினல் ஆண்ட்மேனோட பேச்சை கேட்கவே இல்லை. எல்லாரும் கண்டபினிக்கு தான் ஓடிட்டு இருந்தாங்க. பட் கேசியை காப்பாற்றுறது இவருக்கு ஒரு குறிக்கோளாக இருக்கும் பட்சத்தில் ஆப்வியஸ்லி எல்லாருமே உள்ளே இறங்கி ஒன்றா வேலை செஞ்சாங்க. ஸோ ஆண்ட்மேனோட குறிக்கோளுங்கிறது குட்டி கேசியை காப்பாற்றணும், அவ்வளோதான். பட் இதுவே கேங்கோட அந்த குறிக்கோளை யோசிச்சு பாருங்க. மல்டிவர்ஸ் லெவலில் ட்ராவல் பண்ணி மல்டிவர்ஸே கைப்பற்றணும். இந்த கோரை எடுக்கிறதுக்காக ஒரு உள்ள குதிச்சு இவர் எடுக்காத எல்லா முடிவுகளுக்கும் தனித்தனி வேரியன்ஸ் உருவாகி எல்லா வேரியன்ஸுமே மல்டிவர்ஸை கைப்பற்றணும்னு நினைச்சாங்கன்னா என்ன நடக்கும்னு மட்டும் யோசிச்சு பாருங்க. முழுசாக கலவர பூமியாக மாறி இருக்கும் அந்த குவாண்டம் டர்மே. எல்லாரும் ஒன்று சேர்ந்து வேலை செஞ்சிருக்க மாட்டாங்க. எனக்கு தான் அந்த கோர் வேணும்னு சொல்லி ஒவ்வொருத்தரும் அடிச்சுக்கிட்டு சண்டை போட்டு செத்துருப்பாங்க. இந்த விளையாட்டுக்கே நான் வரலாடாகிற மாதிரி தான் என்னை பொறுத்த வரைக்கும் கேங் ஒதுங்கியிருக்காரு. கேங்குக்கு அவருடைய வேரியன்ஸை பார்த்து தான் பயம். அண்ட் வேரியன்ஸ்னு சொல்வது இந்த படத்தோட எண்ணில் ஏகப்பட்ட வித்தியாசமான டைப்பான வேரியன்ஸை காமிச்சிருந்தாங்க. மிக முக்கியமாக இந்த ஸ்க்ரல் வேரியன்ட்டு, இந்த கோட் சூட்டு போட்ட கேங் கிரைஃபன் வேரியன்ட்டுன்னு சொல்லி ஏகப்பட்ட கலராக இருந்தாங்க. அந்த ஸ்க்ரல் வேரியண்ட்டில் எப்படி வந்தார்? ஸ்க்ரல்லையுமே கேங் இருக்காரு அப்படிங்கிற கேள்வி என்பதில். ஸோ வேரியன்ஸுங்கிறது எம்சியூக்குள்ளே 2 வகையில் இருக்குது. 2 டைப் ஆஃப் வேரியன்ஸ். ஒன்று மல்டிவர்ஸ் லெவலில் இருக்க வேரியன்ஸ். ஸோ ஒரு மல்டிவர்ஸ் உலகத்தில் எல்லாருமே மிருகங்களாக இருக்கலாம். ஒரு மல்டிவர்ஸ் உலகத்தில் எல்லா சூப்பர் ஹீரோஸும் ஸ்க்ரல்ஸாக இருக்கலாம். ஒரு மல்டிவர்ஸ் உலகத்தில் எல்லாருமே இந்த மாதிரி நரகத்தில் வாழ்ந்துட்டு இருக்கலாம். ஒரு மல்டிவர்ஸ் உலகத்தில் மொத்த சிட்டியுமே அண்டர் வாட்டரில் இருக்கலாம். ஒரு மல்டிவர்ஸ் உலகத்தில் எல்லாருமே பெயிண்டாக இருக்கலாம், கேக்காக இருக்கலாம். இந்த மாதிரி ஏகப்பட்ட வேரியன்ஸாக இருக்கலாம். ஸோ அது எல்லாத்தையுமே மல்டிவர்ஸ் ஆஃப் மேட்னஸ் படத்தில் எல்லாருமே கண்டிப்பாக பார்த்துருப்பீங்க. ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் லுக்கில் கூட வந்து பார்த்தீங்கன்னா அந்த வேரியன்ஸ் இருப்பாங்க. அந்த வகையில் ஒரு ஸ்பெசிஃபிக் யூனிவர்ஸில் பாசிபிளி இருக்க எல்லா ஹீரோஸும் ஸ்க்ரல்ஸாக இருக்க வாய்ப்புகள் இருக்குது, இல்லை ரெப்டைல்ஸாக இருக்க வாய்ப்புகள் இருக்குது. மனிதர்கள் போல இல்லாமல் அவங்க லுக்கே வேறு மாதிரி இருக்கலாம். ஸோ அது ஒரு வகையான வேரியன்ட். மல்டிவர்ஸ் லெவலில் அந்த வேரியன்ட் மாறிக்கிட்டே இருப்பாங்க. இன்னொரு டைப் ஆஃப் வேரியன்ட் நீங்கள் டைம் ட்ராவல் பண்ணும்போது உருவாக்கப்படுறவங்க. அவெஞ்சர்ஸ் இந்த ஸ்டோன்ஸ் எடுக்கிறதுக்காக டைம் ட்ராவல் பண்ணியிருப்பாங்க. இந்த ஷாட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா 2 கேப்டன் அமெரிக்கா சண்டை போட்டுட்டு இருக்காங்க. ஸோ டைம் ட்ராவல் பண்ணும்போது அந்த இடத்துல ஆல்ரெடி உங்களுக்கு தெரிஞ்ச கேப்டன் அமெரிக்காவே வேற ஒரு டைம் வேரியண்ட்டாக வந்திருக்காரு. ஒரே யூனிவர்ஸ் தான், பட் வேற டைம் லைன். ஸோ அதுவுமே ஒரு வகையான வேரியன்ட் தான். ஸோ 2 டைப் ஆஃப் வேரியன்ட் இப்போதைக்கு எம்சியூவில் இருக்காங்க. ஸோ கேங் கவுன்சிலில் ஆப்வியஸ்லி ஏகப்பட்ட வித்தியாசமான வேரியன்ட்ஸாக காமிச்சிருப்பாங்க. ஸோ அதில் இந்த டைம் வேரியண்ட்டும் இருக்கலாம், மல்டிவர்ஸ் வேரியண்ட்டும் இருக்கலாம். ஸோ அந்த மல்டிவர்ஸ் வேரியண்ட்டாக இருக்கவங்க நிறைய பேர் வித்தியாசமாக பார்க்கவே வேறு மாதிரி இருக்காங்க, அவ்வளோதான்.
ஃபைனலாக இந்த மாதிரி ஆன்மேன் வெர்சஸ் கேங் நடக்கும்போது கேங் உடம்புல இருக்க அந்த டெக்னாலஜியை எறும்புகள் பிச்சு எடுத்துருச்சு. டெக்னாலஜியை பேஸ் பண்ணி தான் கேங் இருக்க அந்த காந்தனால அவருக்கு எந்த ஒரு பவர்ஸுமே கிடையாது. பட் ஆன்மேன் உடம்புல அந்த சூட் இருக்கே, அவர்கிட்ட பிம்பாட்டிக்கலாம் கண்டிப்பாக இருக்கணும். தப்புன்னு சுருங்கி இந்த பக்கம் கேங்கோட மூக்குக்குள்ளே புந்து பெருசானா அவன் மண்டை வச்சு செத்துற மாட்டானா? எதுக்கு கஷ்டப்பட்டு இந்த மாதிரி கேங்கோட சண்டை போட்டுருக்காரு நீங்கள் கேட்டிங்கன்னா, இந்த இடத்துல நம்ம கேங்குக்கும் அது தெரியும். அவன் சூட் போட்டிருக்கான், அந்த சூட் வச்சு சுருங்கினா நம்மளால் இப்போதைக்கு பவர் இல்லாமல் அவனை தடுக்கவே முடியாது. ஸோ அதனால் அந்த சூட்டால் அவன் சுருங்கக்கூடாதுங்கிற ஒரு டாப்பிக்கில் ஃபஸ்ட்டு அவனுடைய ஹெல்மெட்டை தான் அந்த பக்கம் கேங் அடித்து உடச்சிருப்பாரு. ஸோ ஆன்மேன் சுருங்கவோ பெருசாகிறதுக்கோ அந்த சூட் முழுமையாக இருக்கணும். ஸோ பெருசான அப்புறம் அவர் அந்த மாஸ்க்கை கழட்டிக்கலாம். இந்த பொறுத்தவரை எண்ணிலே நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ பெருசான அப்புறம் நம்ம கேசி அண்ட் ஆன்மேன் 2 பேருமே கட்டுப்பிடிச்சி மாஸ்க்கை கழட்டி நின்றுருப்பாங்க. ஸோ நீங்கள் பெருசான அப்புறம் சின்னதான அப்புறம் இந்த மாஸ்க்கை கழட்டிக்கலாம். ஆனால் பெருசாகிறதுக்கும் சின்னதாகிறதுக்கும் இந்த ஹெல்மெட் தேவை. அதாவது முழு சூட்டுமே இன்டாக்டாக இருந்தால் தான் உங்களால் பெருசாகவோ சின்னதாகவோ மாற முடியும். ஸோ இந்த விஷயம் கேங்குக்கு தெரிஞ்சு அந்த மாஸ்க்கை போட்டு உடச்சிருப்பாரு. அதனால் நம்ம ஆன்மேனால் பெருசாகவோ சின்னதாகவோ மாற முடியல. ஸோ இதுக்கு என்ன பண்ணணும்? அடுத்த வர போகிற படத்தில் ஸ்பேர் ஹெல்மெட் இல்லைனா நானோ டெக்கில் அந்த ஹெல்மெட்டை உருவாக்கி வச்சுக்கணும். தானோஸ் வர்சஸ் அயன்மேன் ஃபைட்டை போய் பார்த்துருப்பீங்க. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக அந்த நானோ பார்ட்டிகல் உடைய அதில் புது நானோ பார்ட்டிகல் ரெப்ளனிஷ் ஆகிட்டே இருக்கும். அதே மாதிரி கேங் இந்த ஹெல்மெட்டை போட்டு உடச்சி அடுத்த நிமிஷமே நானோ பார்ட்டிகல்ஸை யூஸ் பண்ணி அடுத்த ஹெல்மெட்டை கிரியேட் பண்ணி டப்புன்னு சின்னதாகிட்டு போயிட்டே இருந்திருக்கலாம். மிஸ் பண்ணிட்டாங்க. மேபி இந்த ஒரு விஷயத்தை வச்சு அடுத்த படத்தில் மேபி நம்ம ஆன்மேனுக்கு முழுசாகவே ஒரு நானோ டெக்கை வச்சு ஒரு ஹெல்மெட் கொடுக்கப்படலாம் நினைக்கிறேன். தப்பு செஞ்சால் அதில் கற்றுக்கிறது நல்ல விஷயம் தானே. அது மட்டும் இல்லாமல் ஆன்மேன் அந்த வாஸ் படத்தில் ஃபைனல் போஸ்ட் கிரெடிட் சீனில் நம்ம ஆன்மேன் குட்டியாகி 5 மணி நேரம் தான் ஸ்பெண்ட் பண்ணியிருப்பாரு. ஆனால் ரியல் லைஃப்பில் 5 வருஷங்கள் போயிருக்கும். பட் அது ஏன் இந்த குவாண்டம் மனியா படத்தில் நடக்கலாம்? கண்டிப்பாக ஒரு 4-5 நாட்களாவது இந்த குவாண்டம் டைமில் அவங்க ஸ்பெண்ட் பண்ணியிருந்திருப்பாங்க. பட் வெளி உலகத்தில் வெறும் 2-3 நாட்கள் தான் போன மாதிரி காமிக்கப்பட்டிருந்துச்சு. அது கூட போச்சா இல்லையான்னு யாருக்கும் தெரில. இவங்க எந்த டைமுக்கு போனாங்களோ அதே டைமுக்கு தான் ரிட்டர்ன் ஆகியிருக்காங்க. இது எப்படி சாத்தியம்? இது பிளாட் ஹோல் தானே அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, இந்த இடத்துல இன்னொரு ட்விஸ்ட்டு, குவாண்டம் டைமுக்குள்ள டைம் எப்படி வேலை செய்யுதுன்னு யாருக்கும் தெரியாது. ஸோ இந்த படத்தில் காமிச்சிருப்பாங்க ஏகப்பட்ட எறும்புகள் 1000 வருஷங்கள் டெக்னிக்கலாக அந்த குவாண்டம் டைமுக்குலாம் வாழ்ந்துருச்சு. லிட்டராக இவங்களுக்கு 10-11 நாட்களுங்கிறது அந்த எறும்புகளுக்கு 1000 வருஷங்கள் இருந்திருக்கு. ஸோ அதெல்லாத்தையும் கணக்கில் எடுத்து தான் போன முறை நம்ம ஆன்மேனை கொஞ்சம் சேஃபான டைம் கம்மியாக போகக்கூடிய ஒரு இடத்துக்கு அனுப்பிச்சு வச்சிருக்கலாம். ஆல்சோ குவாண்டம் வார்டெக்ஸ்க்குலாம் மாட்டிக்காத, எங்களால் காப்பாற்ற முடியாதுங்கிற மாதிரி ஒரு எச்சரிக்கையும் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த சமயத்தில் இந்த ஆன்மேன் போன இடம்ங்கிறது டைம் கம்மியாக போகக்கூடிய இடமா இருந்திருக்கலாம். அவர் என்ன ஒரு எக்ஸ்பிளனேஷன், இவங்க எல்லாருமே கேங்கோட அந்த போர்ட்டல் டெக்னாலஜி யூஸ் பண்ணி தான் வெளியில் வந்திருப்பாங்க. கரெக்டாக? ஸோ அந்த போர்ட்டல் டெக்னாலஜிங்கிறது டைம் பேஸ் பண்ணி அமைஞ்சிருக்கலாம். ஸோ எந்த டைம் அவங்க உள்ளே வந்தாங்களோ அதே டைமில் தான் அவங்க வெளில போவாங்க அப்படிங்கிற மாதிரி அந்த போர்ட்டல் டெக்னாலஜி உருவாக்கப்பட்டிருக்கலாம். அல்ல டைம் கூட செட் பண்ணலாம்னு நினைக்கிறேன். அதை அவங்க தெளிவாக காட்டலை. பட் நீங்கள் இந்த குவாண்டம் டைமுக்கு எந்த டைமுக்கு வந்தீங்களோ அதே டைமுக்கு உங்களை வெளியில் அனுப்பக்கூடிய அந்த பவர் மேபி அந்த போர்ட்டலுக்கு இருக்கலாம், சொல்ல முடியாது. அண்ட் இதோட அந்த ஃபுல் பிரேக் டவுனும் முடிது. ஆல்மோஸ்ட் எல்லா ஈஸ்டரைக்குமே கவர் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். ஏதாவது ஈஸ்டரைக் நான் மிஸ் பண்ணியிருந்தாலோ, நீங்கள் ஏதாவது ஈஸ்டரை கண்டுபிடிச்சா அதை சொல்லாமல் விட்டுதாலோ அதை மறக்க மிக்கல காப்பிடுங்க. எல்லாருமே தெரிஞ்சுக்கிட்டேன். அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப். நான் உங்களை நல்ல ஒரு ஆசமான வீடியோ மீட் பண்ணி இருந்திருக்கேன். ஹேஃபன் கேஸ் ஒட்டா.